السلام عليكم ورحمة الله وبركاته. صلاتك بدل سنين يا رب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى صدق الله العظيم. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளினால் நாம் தொடராக 9 நாட்கள் 9 வகுப்புகளிலே சூரா ஃபுர்கானுடைய கடைசியில் 15 வசனங்கள் தொடராக இபாதுர் ரஹ்மானினுடைய தொடர் சீரீஸை நாங்கள் பார்த்தோம். அந்த தொடரிலே 15 வசனங்களில் 12 வசனங்கள் வரை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த 12 வசனங்களுக்குள்ளே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானினுடைய அடியார்கள் இடம் இருக்க வேண்டிய 15 பண்புகளை அல்லாஹு தஆலா அந்த வசனங்களினூடாக எமக்கு உணர்த்தியிருக்கிறான். நாம் நேற்று அவற்றை பார்த்து முடிவுக்கு வந்துவிட்டோம். அது சுருக்கமாக இன்று அடுத்த நாம் பாடத்துக்கு போக முந்தி நினைவூட்டுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். இந்த இபாதுர் ரஹ்மான் அல் ஃபுர்கானுடைய 63வது வசனம் இது. இங்கிருந்து இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகள் தொடர்கிறது. இதில் முதலாவது இபாத் என்ற வார்த்தையிலே இபாத் அப்தினுடைய பன்மை. இபாத் அவர்கள் அல்லாஹுவுக்கு அடிமைப்பட்டு வாழ்வார்கள். உலகத்திலே ஷைத்தானுடைய அடிமைகளாகவோ, நஃப்ஸினுடைய அடிமைகளாகவோ, ஹவா மனோ இச்சைகளுடைய அடிமைகளாகவோ வாழாமல் உலக வஸ்துக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வின் அடிமையாக வாழ்ந்து காட்டுகின்றவர்களாக இருப்பார்கள் என்பது பிரதானமான ஒரு பண்பு. இரண்டாவது ரஹ்மான், ரஹ்மானினுடைய இபாதாகிய அவர்களிடத்திலே ரஹ்மத், இரக்க சுபாவம். இரஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்ற நபிமொழிக்கேற்ப இரக்க சுபாவம் உள்ளவர்களாக, பாசம் இரக்கம் உள்ள பண்புள்ளவர்களாக இருப்பார்கள் என்பது இரண்டாவது பண்பு. மூன்றாவது அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனன், அவர்கள் பூமியிலே மிக பணிவாக அமைதியாக நடப்பார்கள் என்பதன் மூலம் இபாதுர் ரஹ்மானிடம் இருக்க வேண்டிய மூன்றாவது பண்பு பணிவு. அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். பணிவு வருவதற்கு என்னென்ன விடயங்களை கையாள வேண்டும் என்று ஒரு 5 வழிகளை, முறைகளை நாங்கள் அந்த பாடத்திலே பார்த்தோம். வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமாவிலே 4வது பண்பு, அறிவில்லாதவர்கள் அவர்களிடத்திலே தர்க்கித்தாலோ விவாதித்தாலோ அவர்கள் தர்க்கத்தை, விவாதத்தை, சண்டை, சச்சரவு, பிளவு, வேற்றுமையை விரும்புகின்றவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். காலு சலாமா, நாம் சலாமத்தை விரும்புகிறோம், அமைதியை விரும்புகிறோம், நாம் சுபிட்சத்தை விரும்புகிறோம் என்று அவர்கள் நகர்ந்து கலண்டு திரிந்து சென்று விடுவார்கள். வம்புக்கோ அடிதடிக்கோ விவாதங்களுக்கு அவர்கள் போக மாட்டார்கள். இதை நாங்கள் சற்று விரிவாகவே விவாதம், தர்க்கம் செய்வதாக இருந்தால் யாரோடு செய்ய வேண்டும், அது விவாதத்தை, தர்க்கத்தை விடுவதனால் எவ்வளவு சிறப்புகள் இருக்குகின்றது என்பதை எல்லாம் நாம் பார்த்தோம். இது 4வது பண்பு இபாதுர் ரஹ்மான் உடையது. இபாதுர் ரஹ்மான் உடையதுன்னு சொன்னா எம்மிடம் இருக்க வேண்டிய பண்புகள். யாரையோ பற்றி நாங்கள் பேசுகிறோம் என்ற ஒரு கற்பனையில் இருக்க வேண்டாம். என்னிடமும் உங்களிடமும் வரவேண்டிய பண்புகள் இந்த 4வது. 5வது இந்த வசனத்திலே வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அவர்கள் இரவு நேரங்களில் இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்தவர்களாகவும் நின்று நிலையிலே தொழுதவர்களாகவும் சஜிதாவில் உள்ளவர்களாகவும் அவர்கள் கழிப்பார்கள். இரவு தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை, இரவு நேரங்களிலே இடைப்பட்ட நேரங்களில் தொழுகின்ற தொழுகைகளை பற்றி நாங்கள் அவதானித்தோம்.
இதில் 5வது பண்பு. 6வது இந்த 2 வசனத்திலும் வல்லதீன யக்கூலூன, அவர்கள் எப்போதும் இந்த துஆவை செய்பவர்களாக இருப்பார்கள். யா அல்லாஹ், நரகத்துடைய வேதனை எங்களை விட்டும் திசை திருப்பிடுவாயாக. அதனுடைய வேதனை நிரந்தரமானது, அது மிக கடினமானது. கொஞ்ச காலத்துக்கு போவதாக இருந்தாலும் சரி, நிரந்தரமாக அங்கே போய் தங்கியிருப்பதாக இருந்தாலும் சரி, மிக மோசமான பயங்கரமான இடமாகும் என்று அவர்களுடைய உள்ளத்தில் நரகத்தின் பயமும் மறுமையின் சிந்தனையும் ஆகிரத்தின் சிந்தனையும் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் என்பதை இந்த 2 வசனங்களின் மூலமாக அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய 6வது பண்பு நரகத்தின் பயம், ஆகிரத்தின் சிந்தனை. அவர்கள் ரோட்டிலே தெருவிலே நடந்து கொண்டிருந்தாலும் சரி, கம்பெனியிலே ஃபேக்டரியிலே ஆபீஸிலே வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, நரகத்தை பயந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எப்ப நரகத்துடைய பயம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்குமோ அவன் எப்போதும் யா அல்லாஹ் நரக விடுதலை, நரகத்தை விட்டு என்னை பாதுகாரு, என் மனைவியை பாதுகாரு, என் பிள்ளைகளை பாதுகாரு என்ற பயம் உள்ளவனாக இருப்பானோ அவன் பாவம் செய்வானா? பாவத்தின் பக்கம் அவன் போக மாட்டான். பாவத்துடைய வெறுப்பு வரும் அவனுக்கு, பாவத்துடையவர்களோடு வெறுப்பு வரும், பாவத்துடைய இடங்கள், பாவத்தோடு சம்பந்தப்பட்ட இடங்களோடு வெறுப்பு வரும். எனவே அந்த பண்பு அதிலே உணர்த்தப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த வசனத்திலே வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ذلك கவாமா என்ற இந்த வசனத்திலே 7வது பண்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், மேலும் கஞ்சத்தனமுடையவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். செலவழிக்குதல் என்று வரும்போது கருமியாக கஞ்சத்தனமுடையவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். கண்ணு மூக்கில்லாமல், தேவையில்லாமல், அவசியம் இல்லாமல், சக்தியை மீறி ஆடம்பர செலவுகளை செய்கின்ற வீண் விரயம் செய்கின்றவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். எப்படி இருப்பார்கள்? வக்கான பைன ذلك கவாமா, இந்த 2க்கும் இடையில நடுநிலையாக செலவழிப்பவர்களாக இருப்பார்கள். நடுநிலையாக செலவுக்கு பழகுவது நிஸ்ஃபுல் மஈஷா, வாழ்க்கையின் பாதி என்ற ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். மன் கஸத மா ஆல மன் கஸத, நடுநிலையாக செலவழித்து பழகுகின்ற ஒருவர் ஒருபோதும் ஏழையாக, அவர் கஷ்டப்படுகின்றவராக ஆக மாட்டார். அவருடைய செலவிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வான் என்பது போன்ற விடயங்களை நாங்கள் இந்த 7வது பண்பிலே நாங்கள் அவதானித்தோம். இந்த 7வது பண்பை தொடர்ந்து 8வதாக அவர்கள் ஷிர்க் வைக்க மாட்டார்கள் என்பது இந்த வசனத்திலே, இந்த வசனத்திலே இந்த பகுதியிலே அவர்கள் ஷிர்க் வைக்க மாட்டார்கள் என்பதும், வலா யக்துலூன அன்-நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், யாரையும் கொலை செய்கின்ற அந்த கொடூரமான பயங்கரமான பாவத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதுக்கு ஒத்துழைக்கவோ உதவியாக இருக்கவோ அதுக்கு ஆலோசனை கொடுக்கவோ அவர்கள் இருக்க மாட்டார்கள். அதே போன்று இது 7வது பண்பு. 8, 9, 10வது வலா யஸ்னூன், அவர்கள் விபச்சாரம் என்ற மானக்கேடான அசிங்கமான அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பல பயங்கரமான வியாதிகளுக்கு உலகத்திலேயே வழிவகுக்கக்கூடிய இந்த பயங்கரமான பாவத்துக்கு அவர்கள் நெருங்கவும் மாட்டார்கள் என்பது 10வது பண்பு. யுதாஃபு லஹுல் அஸாபு யௌமல் கியாமத்தி வ யக்லுது ஃபீஹி முஹானா, இப்படியான பாவங்களை, ஷிர்க், கொலை, விபச்சாரம் போன்ற பாவங்களை செய்பவர்கள் பயங்கரமான நரகத்துடைய வேதனையில் நிரந்தரமாக கேவலப்படுத்தப்பட்டவர்களாக அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதை அடுத்த வசனம் சொன்ன பிறகு 11வது பண்பு. இந்த 2 வசனத்திலும் அவர்களிடத்தில் எப்போதும் தௌபாவுடைய உணர்வு இருக்கும். தன்னை குற்றவாளியாக, நான் ஒரு அல்லாஹ்வுடைய முன்னிலையில் தவறு இழைத்தவனே, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனே, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நியமத்துகளை செய்திருக்கிறான், நான் எவ்வளவு அல்லாஹ்வை மறந்து இருக்கிறேன், அல்லாஹ்வை மறந்து துணிஞ்சு நான் பாவங்களை செய்கிறேனே என்று எப்போதும் தன்னை ஒரு குற்றவாளியாக நினைத்துக் கொண்டிருப்பான் என்ற தொடரிலே தௌபாவை பற்றி, இஸ்திக்ஃபாரை பற்றி, அதனுடைய பலன்கள், அதனுடைய லாபங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். 12வது சிஃபத்தாக அடுத்த வசனத்திலே வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர், அவர்கள் இந்த பகுதியிலே 12வது பண்பு, அவர்கள் பாவகரமான இடங்களில் பாவகரமான வைபவங்களில் கலந்து கொள்ள மாட்டார்கள், பாவகரமான இடங்களுக்கு போக மாட்டார்கள், பாவம் நடக்குகின்ற இடங்களுக்கு அவர்கள் போக மாட்டார்கள், பாவத்தையும் வெறுப்பார்கள், பாவத்துடைய இடத்தையும் வெறுப்பார்கள். இன்னொரு அர்த்தம் இதுக்கு இன்னொரு பொருளும் சொல்லப்பட்டது, பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். 13வது வஇதா மர்ரு பில்லக்வி மர்ரு கிராமா, வீணான பிரயோசனம் இல்லாத
சபைகள், அரட்டை அடிக்குகின்ற, தேவை எந்த வகையிலும் பயனில்லாத, துனியாவுக்கும் ஆகிரத்துக்கும் பிரயோசனம் இல்லாத விளையாட்டுக்கள், வீண் விளையாட்டுக்கள். விளையாட்டுக்கள் என்று சொல்லும் போது அது உலகத்துக்கு பயனுள்ள ஒரு ஷரியத்துக்கு உட்பட்ட ஒரு விளையாட்டு, உடல் பயிற்சியை கொடுக்கிறது, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குகிறது. தாராளமாக அதை அவர் செய்யலாம் என்பது மட்டுமல்ல, ஒரு மூமின் உடல் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, அல் முஃமினுல் கவியு கைரும் மினல் முஃமினில் தஈஃப். சக்தி வாய்ந்த மூமின் பலகீனமான முஃமினை விட சிறந்தவர். அல் முஃமினுல் கவியு கைரும் மினல் முஃமினில் தஈஃப். பலகீனமான, பயந்த சுபாவமுடைய, கோழைத்தனமுடைய வராக ஒரு மூமின் இருக்க முடியாது. மூமின் அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளவர், எப்போதும் அவர் தைரியமாக இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியமானவராக இருக்க வேண்டும், சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். அவருடைய உடல் சுகம் இது அல்லாஹ் கொடுத்த ஒரு அமானிதம். அதை பாழாக்கவோ வீணாக்கவோ அவருக்கு அனுமதி கிடையாது. உடல் சுகத்தை கெடுக்குகின்ற எந்த உணவையும் ஆகாரத்தையும் அவர் சாப்பிடுவது ஹராம் ஷரியத்திலே. தற்கொலை ஹராம். ஏன்? இந்த உடல் உங்களுக்கு அல்லதல்ல, நீங்களாக உங்களுக்கு படைத்துக் கொண்ட ஒன்று அல்ல. இது அல்லாஹ்வால் தரப்பட்ட அமானிதம். எனவே இதை பாழாக்கவோ வீணாக்கவோ முடியாது. உடல் சுகம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத். அதை பாழாக்க கூடாது, அதை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையிலே அவர் உடல் சுகத்தை பாதுகாக்க, உடல் பலத்தை பாதுகாக்க பயனுள்ள ஒரு விளையாட்டை அவர் விளையாடுகிறார், அல்லது பயிற்சி எடுக்கிறார், அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் ஷரியாவுடைய வட்டத்துக்குட்பட்டு அவர் செய்கிறார். ஆடை ஷரியாவுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும், ஆண் பெண் கலப்படம் இல்லாததாக இருக்க வேண்டும், தொழுகைகள் பாழாக்கப்படாமல் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் அவர் அதை செய்கிறார். அதற்கு அனுமதி உண்டு. அது அல்லாமல் எந்த பயனும் இல்லை. சும்மா யாரோ விளையாடுகின்ற விளையாட்டை பார்த்து கொண்டு இரவை கழிப்பது, பகலை கழிப்பது, தன்னுடைய தொழுகையிலும் அந்த யோசனை, தொழிலுக்கு போனாலும் அந்த யோசனை. லீவ் எடுத்து கிரிக்கெட் பார்க்கிறவங்க இருக்கிறாங்க. லீவ் எடுத்து தொழிலுக்கு போகாம அதுல பாக்குறவங்க காசு கொடுத்து செலவழிச்சு பார்க்க எந்த விதமான பலனும் அவர்களுக்கு இல்லை. எனவே அதை நான் அன்றும் ஞாபகப்படுத்தினேன். கிரிக்கெட் என்பது இன்று அது ஒரு வியாபாரமாகிவிட்டது. அதை எல்லோரும் அதிலே பணம் சம்பாதிக்கிறார்கள். அது ஒரு வியாபாரம், அது ஒரு தொழில். என்று அதிலே விளையாடுகின்றவர்கள், விளையாட்டுத் துறையில இருப்பவர்களுக்கு மாதம் மாதம் சேலரி உண்டு. அவர்களுடைய ஜாப் அது. அவங்களோட ஜாப் அவங்க செய்யறாங்க. நீங்க அதை போய் பார்த்து கொண்டு என்ன செய்ய போறீங்க? ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் போறாரு, அவர் நீங்க இங்க உட்கார்ந்து கொண்டு உங்களோட தொழில, வேலைய, தூக்கத்தை, சாப்பாட்டை விட்டு கொண்டு இவர் கம்பெனிக்கு போறதையும் வாரதையும் வேலை செய்யறதையும் பார்த்து கொண்டு நேரத்தை கழிப்போமா? அதே மாதிரி அவரோட ஜாப் அது. இதுக்கு இன்றைக்கு விளையாட்டுன்னு பேர் சொல்லவே கூடாது. அதுக்கு வேற ஏதாவது பேர் வைக்கணும். இன்றைக்கு சம்பாத்தியம் அது. ஏற்பாடு செய்கின்றவர்களும் சம்பாதிக்கிறார்கள், விளையாடுகின்றவர்களும் சம்பாதிக்கிறார்கள், எல்லாரும் சம்பாதிக்கிறார்கள். லூஸ் பண்ணுகின்ற ஒரே ஒரு லூஸ், இழக்குகின்ற ஒரே ஒரு நபர் நேரத்தையும் இழந்து, தனது பணத்தையும் இழந்து, தனது சிந்தனையையும் இழந்து, இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு அவருக்கு அதுல ஒரு அவருடைய முழு அந்த ஆசை ஆர்வத்தை அதில் அவர் செலவழிக்கிறார். அந்த ஆசை ஆர்வம் தொழுகையில இல்ல, திலாவத்தில இல்ல. ஏன்னா அது முழுக்க அங்க உபயோகமாகும் போது இதுல அந்த ஆசை ஆர்வம் எடுக்கிறதுக்கு அவருக்கு அந்த ஆசை ஆர்வம் என்ற இதுல பேலன்ஸ் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் அங்க போயிருச்சு. எப்படியோ வைதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா, வீணான 13வது சிஃபத்தாக நாங்கள் பார்த்தோம். வைதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா, வீணான பேச்சுக்கள், வீணான விடயங்கள் நடக்குகின்ற இடத்துக்கு போனா கண்ணியமாக அவர்கள் கலண்டு நகர்ந்து மெதுவாக சென்று விடுவார்கள். 14வது பண்பாக இந்த வசனத்திலே 73வது வசனத்தில் சொல்லப்பட்ட விடயத்தை நாங்கள் நேற்றைய முன்தினம் நேற்று பார்த்தோம். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இறை வசனங்கள் ஓதப்பட்டால், சொல்லப்பட்டால், செவிடர்களாக குருடர்களை போன்று அவர்கள் அதை கொண்டு பிரயோசனம் அடையாமல், மனம் மாற்றம் அடையாமல், வாழ்க்கையில் ஒரு அதை கொண்டு பிரயோசனம் அடையாமல், எவ்வளவு சொல்லப்பட்டாலும் சரி, எவ்வளவு காட்டப்பட்டாலும் சரி, எந்த மாற்றமும் இல்லை. அப்படி அவர்கள் இருக்க மாட்டார்கள். வல்லதீன இதா ذுக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம் லம் யഖிரு அலைஹா சும்ம வ உம்யானா, அவர்களுடைய அல்லாஹ்வுடைய திருவசனங்கள் அவர்களுக்கு முன்பாக நினைவூட்டப்பட்டால், காட்டப்பட்டால், எடுத்து ஓதப்பட்டால், சொல்லப்பட்டால், அதை கொண்டு அவர்கள் படிப்பினை பெறுவார்கள். உள்ளம் உருகி அவர்களுடைய உள்ளங்களிலே மாற்றம் உண்டாகும், கண்கள் கலங்கும், அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். எவ்வளவுதான் ஓதப்பட்டாலும், யாருதான் வந்து பயான் செய்தாலும், எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை காட்டப்பட்டாலும், எவ்வளவுதான் காட்டப்பட்டாலும் அவருதான் குருடருக்கு முன்னால் ஓதியதை போன்று, குருடருக்கு முன்னால் காட்டியதை போன்று, செவிடனுக்கு முன்னால் பயான் செய்ததை போன்று அவர்கள் இருக்க மாட்டார்கள்.
என்பது இந்த வசனம். எனவே நேற்று இந்த வசனத்திலே அல் குர்ஆன் உபதேசங்களை கேட்பவர்களை 2 வகையினராக சொல்கிறது என்பதை நாங்கள் அவதானித்தோம். ஒரு சாரார் முனாஃபிக்குகள், அவர்கள் உபதேசத்தை கேட்பது ஏதோ வேறு நோக்கங்களுக்காக கேட்பார்கள், வெளி அழுத்தங்களுக்காக கேட்பார்கள், போகாவிட்டால் சரியில்லை ஏதாவது நினைப்பார்கள், எல்லோரும் போறார்கள் நாம் மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கிறது என்பது போன்ற வெளி அழுத்தங்களுக்காகவோ அல்லது ஏதாவது விஷயங்களை தெரிஞ்சு நாங்கள் அடுத்த ஆளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்பதற்காகவோ அல்லது குறை காணும் நோக்கத்தோடையோ வேறு வேறு இப்படியான நோக்கங்களோடு கேட்பார்கள். வெளியே சென்று அவர்கள் குறை கூறுவார்கள், பரிகாசம் செய்வார்கள். மதா கால ஆனிஃபா, என்ன சொன்னார் இப்ப அப்படின்னு கிண்டலாக பேசுவார்கள் என்று அல் குர்ஆன் சூரா முஹம்மதுல ஒரு சாராருடைய உபதேசம் கேட்கின்ற ஒரு சாராரை பற்றி சொல்கிறது. இன்னொரு சாராரை பற்றி சூரத்து ஜுமர்ல ஃபபஷ்ஷிர் இபாதில்லதீன யஸ்தமிஊனல் கௌல என்ற வசனத்திலே அவர்கள் உபதேசத்தை செவிதாழ்த்தி கேட்பார்கள், இன்னும் அதை எடுத்து நடப்பார்கள். அப்படியானவர்களுக்கு நபியே நீங்கள் பஷாரத்து நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா ஜுமர்ல சொல்லுகின்ற விடயத்தை நாங்கள் அவதானித்தோம். எனவே இந்த வசனம் இபாதுர் ரஹ்மானிடம் இருக்க வேண்டிய 14வது பண்பை சிபத்தை உணர்த்துகிறது. இறுதியாக இந்த வசனம் இபாதுர் ரஹ்மானுடைய ஒரு மனத்தினுடைய ஒரு ஏக்கம், மன கவலைய, அவருடைய எப்பயும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு கவலை, ஒரு குறிக்கோள் என்ன இருக்க வேண்டிய ஒரு பண்பை உணர்த்துகிறது. இறுதியாக அவர்கள் எப்போதும் வல்லதீன யகூலூன, அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا என்ற துஆவை செய்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்வது வெறும் வாயளவிலே வார்த்தை அளவிலே துஆ செய்வார் என்பது என்னுடைய அர்த்தத்தில் அல்ல. அவருடைய ஒரு பெரிய ஒரு லட்சியமாக, ஒரு கவலையாக, ஒரு முயற்சியாக இருக்கும். அந்த முயற்சியின் ஒரு பலனாக அவர் இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருப்பார். இவ்வாறு துஆ செய்து கொண்டிருப்பார். யா அல்லாஹ், என்னுடைய மனைவி மக்களை சாலிஹானவர்களாக ஆக்கு, பாவங்களை விட்டு எங்களை பாதுகாரு, நரகத்தை விட்டு எங்களை பாதுகாரு, சொர்க்க வழியில் எங்களை வழி நடத்து, நேரான பாதையை காட்டு, தக்வாவை தா, எங்களை முத்தகீன்களில் உள்ளவர்களாக ஆக்கு என்று அவர் முயற்சியும் கவலையும் துஆவும் செய்கின்றவராக இருப்பார் என்பதை நாங்கள் நேற்று அதை அவதானித்தோம். இந்த 12 வசனங்களிலே அல்லாஹு தஆலா இபாதுர் ரஹ்மானுடைய 15 பண்புகளை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அல்லாஹு தஆலா அனைவர்களையும் உண்மையான ரஹ்மானுடைய இபாதுகளாக ஆக்கி வைப்பார். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இதை இதோடு முடித்து விட வேண்டாம். நீங்கள் இதை திரும்ப திரும்ப பாருங்கள். அல்லாஹ்வுடைய கலாமை விரித்து அதனுடைய மொழிபெயர்ப்பை வைத்து அந்த சொல்லப்பட்ட விடயங்களை எடுத்த குறிப்புகளை வைத்து ஒவ்வொரு இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய கருத்து ஆழம் எவ்வளவு முழு வாழ்க்கைக்கு தேவை. இந்த 15 விடயம் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டா சுப்ஹானல்லாஹ், அவருடைய வாழ்க்கை மிக முன்மாதிரியான ஒரு அழகான பண்பாடுள்ள ஒரு வாழ்க்கையாக, ஒரு குடும்பமாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை நல்ல அழகாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இந்த 12 வசனங்களிலே அல்லாஹு தஆலா இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகளை சொன்ன பிறகு இறுதியாக உள்ள 3 வசனங்களில் முடிவுரையாக அந்த இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகளை சொன்ன பிறகு முடிவுரையாக ஒரு 3 வசனம் அங்கே சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதிலே முதல் வசனம் இறுதியாக இருக்குகின்ற 3 வசனங்களில் முதல் வசனம் உலாயிக யுஜ்ஸவுனல் குர்ஃபத பிமா ஸபரு வ யுலக்கவுன ஃபீஹா தஹிய்யத்தன் வ ஸலாமா. அவர்கள் யார் தெரியுமா? எவர்கள்? இபாதுர் ரஹ்மான். இந்த பண்புகளை உள்ளவர்கள், இந்த தன்மைகளை உள்ளவர்கள். அவர்கள் யுஜ்ஸவுனல் குர்ஃபத பிமா ஸபரு, அவர்கள் பொறுமையோடு இருந்த காரணத்தினால் அவர்கள் சொர்க்கத்துடைய மாளிகைகள், சொர்க்கத்துடைய மாளிகைகளை நற்கூலியாக அவர்களுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹும்ம அர்ஸுக்னல் ஜன்னah, சொர்க்கத்தை பத்தி ஓதும் போது அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? அல்லாஹும்ம அர்ஸுக்னா அல் ஜன்னah, யா அல்லாஹ் சொர்க்கத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக கேட்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல யுஜ்ஸவுன கூலியாக கொடுக்கப்படுவார்கள். கூலியாக. பிமா ஸபரு, எதற்கு? பொறுமை செய்ததற்கு பகரமாக. ஏன் இங்க பிமா ஸபர் என்று சொல்லப்படுகிறதுண்டா, மேலுள்ள 15 விஷயங்கள் எடுத்து நடக்கிறதாக இருந்தா அந்த 15 விஷயங்களுக்கும் தேவையான கருப்பொருள், தேவையான அடிப்படை சக்தி என்னதுதான் தேவை? பொறுமை தேவை.
தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பொறுமையாளராக இருக்க வேண்டும். பொறுமை ஒன்று இருந்தால்தான் அந்த 15 விஷயத்தையும் எடுத்து நடக்கலாம். இல்லண்டா ஆவேசப்படுவாரு, ஆத்திரப்படுவாரு, வேகப்படுவாரு, கோபப்படுவாரு. அவருடைய அந்த பண்புகள் இடையில உடைபட்டு போய்விடும். பண்புகள் இடையில அவர் என்ன செய்ய முடியாது, அதை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போய்விடும். எனவே பொறுமை என்பது நாம நினைக்கிறது ஒரு நோய் வந்தா பொறுமையா இருக்கணும், அடிச்சா சும்மா இருக்கணும், பிரச்சனை வந்தா ஒரு கஷ்டம் சிரமம் வந்தா பொறுமையா இருக்கணும். அதுவும் பொறுமைதான், அது மட்டும்தான் பொறுமை அல்ல. பொறுமை என்பது 3 வகையான பொறுமைகள் இருக்குகின்றது. முதலாவது பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது பொறுமையாக இருப்பது. ஒரு மரணம், பிள்ளையோ அல்லது உறவினரோ தாயோ மனைவியோ யாரோ இறந்து விடலாம். எல்லோரும் இறக்கத்தான் வந்திருக்கிறோம். அப்படியான நேரத்திலே அவர் அல்லாஹ்வை மறந்த வார்த்தைகளை பேசிவிடாமல், கலா கதிரை நிராகரித்த வார்த்தைகளை பேசி ஒப்பாரி வைத்து அப்படியான விஷயங்களை சொல்லிவிடாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். இரண்டாவது வகையான பொறுமை அஸ்ஸப்ர் அனில் மஆசி, பாவங்களில் இருந்து பொறுமையாக இருக்க வேண்டும். நான் ஒரு பாவத்தை செய்ய மாட்டேன் என்று நாங்கள் எத்தனையோ முறை முடிவெடுக்கிறோம். ஆனா பாவத்தை செய்யாமல் இருப்பதற்கு எங்களிடத்துல பொறுமை கிடையாது. பொறுமை வேண்டும். அதுக்கு இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், மனசுல என்ன வேண்டுமானாலும் முசலாட்டம் வரட்டும், நான் செய்ய மாட்டேன். ஷைத்தானுக்கு இந்த பாவத்தை என்னிடம் இருந்து செய்ய வைக்க முடியாது. ரோட்ல போற உதாரணமா, முன்னால பெண்கள் வராங்கன்றது விளங்குது, எனக்கு பார்க்க முடியும், நான் பார்க்க மாட்டேன். நப்சு துடிக்குது, பார்க்க சொல்லுது, பார்க்க மாட்டேன். எந்த காரணம் கொண்டு பார்க்க மாட்டேன். இதுக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. பாவத்தை விடுவதற்கும் பொறுமை தேவை. பொறுமையுடைய மூன்றாவது வகை அஸ்ஸப்ர் அலா தாஅத்தி, இபாதாத்துகள் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு என்ன தேவை? பொறுமை தேவை. அமைதியாக இருந்து கவனமாக விஷயங்களை கேட்க, ஒரு சபையில உட்கார்ந்து உபதேசம் கேட்க பொறுமை தேவை. சிலவங்க பொறுமை இல்லை, இருக்கலாத ஒரு இடத்துல. இப்ப தொழுகிறதுக்கு அமைதியாக தொழுகிறதுக்கு, அமைதியாக துவா செய்வதற்கு பொறுமை தேவை. இப்ப மொபைல் ஆஃப் பண்ணி எல்லாம் ஆஃப் பண்ணி அமைதியாக நிதானமாக இருந்து முழுமையாக கேட்கறதுக்கு பொறுமை தேவை. சரி, என்னதான் நடக்க போகுது நடக்கட்டுமே. ஒரு 2 மணி நேரம் போன் வரல, எனக்கு என்ன ஆகிற போகுது? உலகம் அழிஞ்சிருமா? போன் இல்லாத காலத்துல நாங்க வாழலையா? ஒரு 2 மணி நேரம் போனுடைய கனெக்ஷன் இல்லாம இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு எனக்கு உட்கார இயலாதா? என்ன ஆகிற போகுது? ஒன்றும் ஆகாது. ஆக இருக்கிறது ஆகிறபடி ஆகும், அவ்வளவுதான். சரி, ஒன் பண்ணி வச்சுட்டோம், எல்லாத்தையும் தடுத்துருவோமா? எந்த பிள்ளை கொண்டு நடக்காம, மனைவி கொண்டு நடக்காம, தொழில் கொண்டு நடக்காம, உலகத்தில் எதுவும் பிரச்சனை நடக்காம இந்த போனை ஒன் பண்ணி வச்சதுனால நாங்க எல்லாத்தையும் தடுத்து எல்லாத்திலிருந்து தப்பி இருந்துருவோமா? இல்ல. என்ன ஆக போகுது? இல்ல. அதனால பொறுமை தேவை. போனை பத்தி ஒரு தனியான பயான் செய்யும். போன்ல இப்ப சரியான போன் மூலமாக ஷரியாவுக்கு மாத்தமான அடுத்தவர் பேசுறத ரெக்கார்ட் பண்றது, அடுத்தவர் பேசுறது அனுமதி இல்லாம அடுத்த ஆளுக்கு 3வது ஆளுக்கு கேட்க வைக்கிறது, ஸ்பீக்கர் போனை போட்டு, இதெல்லாம் அமானிதத்துக்கு மாற்றம், மோசடி. அவருடைய குறைகளை பேச வச்சு அவர்கிட்ட குறைய எடுக்கிறதுக்காக சில கேள்விகளை கேட்கிறது. அப்படியா இப்படியாண்டு கேட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அடுத்த ஆளுக்கு அதை ஃபார்வர்ட் பண்றது, அனுப்புறது, காட்டுறது. இதெல்லாம் நீங்க பேசுறத நான் ரெக்கார்ட் பண்றேன், அனுமதிக்கிறது. நிதானமா பேசுவார் அவர். நாங்க இந்த இடத்துல 3 பேர் நிக்கிறோம், நான் ஸ்பீக்கர் போனை போட்டிருக்கிறேன், 3 பேருக்கும் இந்த சப்ஜெக்ட் விளங்கணும், அதனால நான் இன்னும் நாக்கள் இருக்கிறோம் சொல்லிட்டு ஸ்பீக்கர் போனை போடும். அவரை ஏமாத்துறோம் நாங்க. அவரு என்னோட தான் பேசுறாரு சொல்லி என் மீது நம்பிக்கை வச்சு பேசுறாரு. ஆனா நான் அவர் விரும்பாத 2 பேரை வச்சுக்கொண்டு அந்த தகவல்கள் அடுத்த ஆளுக்கு பாஸ் பண்ண வைக்கிறேன். இதெல்லாம் கூடாது. அடுத்தவருடைய அனுமதி இல்லாம அவருடைய உருவத்தை இதை போட்டோ எடுக்கிறதோ அதை இது பண்றதோ அதெல்லாம் அனுமதி இல்லை, அனுமதிக்க பொதுவாக ஹராமான விஷயம். ஆனா அதை அவர்களுடைய அனுமதி இல்லாம செய்யறது இன்னும் அதுக்கு மீறிய விஷயம். இது மாதிரி போனுடைய விஷயங்கள், போன் பேசுறதுக்கு ஒரு டைம் இருக்கணும். எப்ப பார்த்தாலும் போன், எங்க பார்த்தாலும் போன். முன்னால நீங்க என்ன தேடி வந்திருக்கிறீங்க, நான் உங்களோட இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்க அனுமதி கேட்டு என்னிடத்துல வந்திருக்கிறீங்க. உங்களை விட்டுட்டு நான் 3வது ஆளோட போன் பேசிக் கொண்டிருக்க கூடாது.
இவர் தேடி வந்திருக்கிற முன்னிலையில் இருப்பவருக்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். எங்கேயோ ரோட்ல இருந்து அவர் பேசுறார். கிளாஸ் ரூம்லயோ பாட நேரங்கள்லயோ போன் பேசக்கூடாது. முன்னால் இருக்கிற பிள்ளைகள் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறவங்க, வீடு தேடி வந்திருக்கிறாள். இவரை விட்டுட்டு இவர் இதுக்காகவே நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறார். இப்ப இவரோட நாம் பேசலாம்டா, இவர் இதை விட்டு போட்டு வேற வேலை செய்யலாது, சும்மா நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கணும். ஆனா எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் ஏதோ ஒரு தேவை, அவர் சும்மா பேசுறாரு. அவர் அப்பாயின்மெண்ட் எடுக்கவும் இல்ல, அனுமதி கேட்கவும் இல்ல, கால் பண்றார், உடனே சும்மா பேசுறார். யாரோட பேசுறோம், அவர் எந்த நிலையில் இருக்கிறார்? எடுத்துடனே வளவலன்னு பேச ஆரம்பிக்கிறது இல்ல. உங்களோட பேசலுமா, ஃப்ரீயா இருக்கிறீங்களா என்றதை கேட்டு, இதெல்லாம் நான் முதல் கொண்டு எல்லாரிடத்திலும் வர வேண்டிய விஷயங்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எதுக்கு சொன்னோம் இந்த விஷயத்தை? பிமா சபரு, பொறுமைன்றது பல வகையான பொறுமை இருக்குது. கஷ்டங்களை சகிக்கிறது ஒரு பொறுமை, பாவத்திலிருந்து தடுத்து பாவத்திலிருந்து ஒரு அதாவது செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாட்டோட இருக்கிறது. எனக்கு என்ன, நான் அவ்வளவு பலகீனமானவனா, ஒரு என் பார்வை என்னால கட்டுப்படுத்த இயலாதா? அப்படி எங்களை நாங்க எதிர்கேள்வி கேட்டு அந்த பாவத்திலிருந்து எங்களை நப்ச அடக்கிற கட்டுப்படுத்துறதுக்கு அந்த மன தைரியமும் பொறுமையும் தேவை. வணக்க வழிபாடுகள் செய்யறதுக்கு பொறுமை தேவை. ஒரு குத்துபாவை அமைதியா கேட்க, அமைதியா தொலை, அமைதியா ஒரு குர்ஆன் எடுத்து ஓதுறதுக்கு பொறுமை இல்லை எங்களுக்கு. அமைதியா ஒரு விஷயத்தை வாசிக்க, வாசிப்புன்றது இன்றைக்கு அறவே இல்லாம போயிடுச்சு எங்கள்கிட்ட. ஒரு வாசிச்சு விஷயத்தை படிக்க விளங்க அப்படியான ஒரு துறை இன்னைக்கு அடைக்கப்பட்டு போயிடுச்சு. சொல்லுங்க கேட்டுக்கிறது, வாசிச்சு விளங்குற துறை உண்டு இல்ல. அப்ப அது எல்லாத்துக்கும் என்ன தேவை? இபாதத்து செய்யறதுக்கும் பொறுமை தேவை. எனவேதான் இந்த வசனத்துல பிமா சபரு, நாம இதை இந்த இபாதுர் ரஹ்மான முடிச்சுட்டு வத்துஹா சூரா செய்யலாம் நினைச்சோம், இன்ஷா அல்லாஹ் ஹைர். அப்ப இது முடிவுரையாக 15 பண்புகள் அல்லாஹ் சொல்லிட்டு முடிவுரையாக சொல்லுகிறான். உலாயிக்க, அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்தில் எங்கள் எல்லோரையும் ஆக்கி வைப்பானா, எங்களது குடும்பங்களை ஆக்கி வைப்பானா. உலாயிக்க, அவர்கள் யாரு தெரியுமா? அவர்கள் யுஜுஸௌனல் குர்ஃபத, சொர்க்க மாளிகைகள், பிமா சபரு, அவர்கள் பொறுமையோடு இந்த பண்புகளை எடுத்து நடந்ததற்காக கூலியாக அவர்கள் சொர்க்க மாளிகைகளை கொடுக்கப்படுவார்கள். மாளிகைன்றது சொர்க்கத்துல நாங்க சும்மா பேலஸ்டா மாளிகைண்டா எங்கட ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது. சொர்க்கத்துடைய மாளிகைன்னு சொல்றது பல வகையான மாளிகைகள் தான் சொர்க்கத்துல வச்சிருப்பான், பல வகையான மாளிகைகள். ஒரு மாளிகையை பற்றி ஹதீஸ்ல வருகிறது, லபினத்து மின் தஹபின் வ லபினத்து மின் ஃபில்லத்தின் வ மிலாக்குஹல் மிஸ்குல் அப்ஃபர். ஒரு கல்லு அதனுடைய தங்க கட்டி, அடுத்த கல்லு வெள்ளி கட்டி, மிலாக்குஹல் மிஸ்குல் அப்ஃபர், அந்த ரெண்டையும் இணைக்குகின்ற சிமெண்ட் என்னது? பரிபூர்ணமான நறுமணம் உள்ள கஸ்தூரி. கஸ்தூரியே எல்லாம் சிமெண்டாக பாவிச்சு அதை கட்டப்பட்டிருக்கு. தங்கம் வெள்ளி, சுப்ஹானல்லாஹ். இன்னொரு ஹதீஸ்ல அவர்கள் திருமிதியுடைய ஹதீஸ்ல, இன்ன லில் முஃமினி ஃபில் ஜன்னதி லஹீமத்தன் மின் லுஅலுஅத்தின் வாஹிதத்தின் முஜவ்வஃபத்தின் அர்துஹா 60 மைலா. ஒரு மூமினுக்கு அல்லாஹ் ஒரு மாளிகையை கொடுப்பான். எப்படி இருக்கும் அந்த மாளிகை? 60 மைல் தூரம் உள்ள ஒரு தனி முத்துக்கல், மாணிக்கக்கல், அதை குடைந்து அந்த மாளிகை தயாராக்கப்பட்டது. அதனுடைய கூரையும் முத்து, அதனுடைய தூணும் முத்து, அதனுடைய சிவரும் முத்து. அப்படியான ஒரு சொத்து அது அல்லாஹ் ஒரு மூமினுக்கு கொடுப்பான். இன்னொரு மாளிகையை பற்றி ஹதீஸ்ல வருகிறது. அல்லாஹ் தஆலா சொர்க்க மாளிகைகளில் நாம தஹஜ்ஜுடைய தொழுகையுடைய விஷயத்திலையும் அந்த ரிவாயத்து ஞாபகப்படுத்த இருந்தது, நேரம் போதாததனால ஞாபகப்படுத்தப்படல. சஹீஹான ரிவாயத்தில் வருகிறது, சில மாளிகைகள் இருக்கும் பளிங்கு கற்களினால், கண்ணாடி மாளிகை. யுரா வாஹிருஹா மின் பாத்தினிஹா வ பாத்தினுஹா மின் பாஹிரிஹா. வெளியிருந்து பார்த்தா உள்ள, உள்ளிருந்து பார்த்தா வெளியே, அவ்வளவு பளிங்கு கற்களினால் கண்ணாடி மாளிகைகளை அல்லாஹ் வச்சிருப்பான். இது யாருக்குன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். 3 விஷயங்களை செய்யறாளுக்கு இந்த மாளிகை கொடுக்கப்படும். ஒன்று, லிமன் அத்அம தஆம, விருந்தளிக்கக்கூடியவர், உணவளிக்கக்கூடியவர். ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உணவு சமைச்சு கொடுக்கிறது, விருந்து கொடுக்கிறது. உணவளிக்கிறது என்பது வேற, விருந்தளிக்கிறதுன்றது வேற.
உணவளிக்கிறதுன்றது சிம்பிளான விஷயம். இன்றைக்கு ரூம்ல நாங்க 2 பேரும் கொஞ்சம் செஞ்சிருக்கிறோம். 3வது ஒரு ஆள பள்ளிக்கு வந்தோம், வாங்களே நாம இன்றைக்கு ரூம்ல சாப்பிடுவோம். இருக்கிறத சாப்பிடுறது உணவளிக்கிறது, இருக்கிறத கொடுக்கிறது உணவளிக்கிறது. விருந்து யாரையாவது விருந்துக்கு கூப்பிட்டு விருந்தாக கொடுக்கிறது. நாங்க இன்னைக்கு விருந்துண்டா பாரமாக்கிட்டோம். விருந்து அப்படி கொடுக்கலுமா, இதை கொடுக்கலுமா, அதை கொடுக்கலுமா என்று பாரமாக்கி விருந்தோம்பல் உணவளிக்குதல் என்ற பெரிய ஒரு இபாதத்திலிருந்து மஹரூமாக இருக்கிறது. இல்ல, இருக்கிறத கொடுக்கிறது. சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இருக்கிறத கொடுக்கிறதுக்கு இதை கொடுக்கலுமா என்று நினைக்கிறது, நினைப்பவனுக்கு அவனுடைய உணவிலே பரக்கத் இல்லாம போகும். வந்த விருந்தாளி எனக்கு இதை தந்தாரா, இதையா எனக்கு தந்திருக்கிறார் என்று இருக்கிறதை கொடுத்தால், முன்னால் வைக்கப்பட்டால் இதை போய் எனக்கு தந்திருக்கிறார்கள் என்று நினைத்தால் அவனுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று சொல்றான். சிம்பிளான விஷயம், சாதாரணமான பழக்கம். நாங்க வீட்டுல சமைச்சிருக்கிறோம், வீட்டுல சாப்பிட போறேன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, வாங்கலை உட்காருங்களே சாப்பிடுங்களே, இருக்கிறத சாப்பிடுறது. இதை பாரமாக்கி கொண்டு நாங்க இன்றைக்கு உணவளிக்குதல் என்ற சப்ஜெக்டே எங்கள்கிட்ட இல்ல. உணவளிக்கிறதா இருந்தா பெரிய ஒரு விருந்து ஏற்பாடு செய்யணும், அதுக்கு என்னென்ன ஸ்டார்டர் வேற, அது என்னென்ன அதுக்கு சாப்பாடு வேற, டெசர்ட் வேற, என்னென்னமோ இருந்தால்தான் விருந்து சாப்பாடு. சந்தர்ப்பம் இருக்குது, வசதியா செஞ்சு கொடுக்கிறோம், வேற விஷயம். வீண் விரயம் இல்லாம அது வேற விஷயம். அப்படி இல்லாம இருக்கிறத இந்த ஹதீஸ்ல வருகிற இந்த மாளிகை, சொர்க்க மாளிகை யாருக்கு கொடுக்கப்படும்? யாரு விருந்தளிக்கிற பண்புள்ளவராக இருக்கிறாரோ உணவளிக்கிறது. விருந்து இல்லை, இந்த ஹதீஸ்ல இருக்கிறது இதாமுத்தாம், உணவளிக்கிறது. உணவளிக்கிறது. 2வது சலாம, சலாம பரப்புறாரோ எல்லாருக்கும் சலாம் சொல்றார். இவரோட விருப்பமான ஆளுக்கும் சலாம், விருப்பம் இல்லாத ஆளுக்கும் சலாம், மனஸ்தாபம் வந்தாலும் சலாம் சொல்றாரு. இவரோட பேசுறாருக்கும் சலாம், பேசாத ஆளுக்கும் சலாம், சின்னவங்களுக்கும் சலாம், வீட்டுள்ளுக்கு மனைவிக்கு சலாம், பிள்ளைகளுக்கு சலாம், போன் எடுத்தா முதலாவது சலாம், எல்லோருக்கும் சலாம், எல்லா நேரத்திலும் சலாம் சொல்றார். சலாம் இது ஒரு மனம் சந்தோஷமாக ஆழ மதிச்சு சொல்ல வேண்டிய விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய சலாம் உங்களுக்கு உண்டாவதாக, வரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு உண்டாகட்டும், வபரகாத்துஹு அல்லாஹ்வுடைய பரக்கத் உங்களுக்கு உண்டாகட்டும். எவ்வளவு பெரிய துஆ. அவர் சொல்றார் வ அலைக்கும் உங்களுக்கும் உண்டாகட்டும். அவர் ரிட்டர்ன் எங்களுக்கு துஆ செய்றார். சலாம் முதலாவது அதுல அர்த்தம் என்னண்டா, என்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த ஆபத்தும் நடக்காது, நான் உங்களுக்கு மோசடி செய்ய மாட்டேன். சலாம் என்கிட்ட இருந்து சலாமத்து தான். எந்த விஷயத்துல நீங்க பயப்பட வேணாம், நான் மோசடி செய்ய மாட்டேன், உங்களை ஏமாத்த மாட்டேன், உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன், வஞ்சகம் செய்ய மாட்டேன், உங்களோட ரகசியத்தை பரப்ப மாட்டேன். இதெல்லாம் அதுக்கு இருக்கு. சலாம் உங்களுக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு சலாம், அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும் என்பதற்கு பிறகு சலாம். நான் என்னுடைய புறத்தால நீங்க எதுக்கும் பயப்படலாம். என்னோட டீலிங் பண்ணணுமா, பிசினஸ் செய்யணுமா, பேசணுமா, ரகசியம் பேசணுமா, மஷூரா செய்யணுமா, மோசடி செய்ய மாட்டேன். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சலாம் சொல்றதனுடைய அர்த்தம் இதெல்லாம் அதுக்கு இருக்குது. அன்பான சகோதரர்களே, அப்ப 2வது விஷயம், இந்த பளிங்கு மாளிகை சொர்க்கத்தில் கிடைக்கிறவருக்கு உள்ள 2வது விஷயம் என்னது? சலாமை பரப்புவது. புகாரியுடைய ஹதீஸ்ல வருகிறது, அலா மன் அரஃப்த வ அலா மன் லம் தஅரிஃப், அறிந்தவர் அறியாதவர் எல்லோருக்கும். தெரியாத ஒரு முஸ்லிம் தெரிஞ்ச எங்களுக்கு போதும், அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அவரை மதிச்சு சிரிச்சு முகத்தை பார்த்து ஆளை பார்த்து கௌரவிச்சு சலாம் சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு சலாம், தெரிஞ்சவருக்கு ஒரு சலாம், மற்றவங்களுக்கு ஒரு சலாம். அல்ல ஒரு இடத்துக்கு நான் போறேன், நீங்க 2 பேர் பேசிக் கொண்டிருக்கிறீங்க, உங்களை எனக்கு தெரியும் அவர் எனக்கு தெரியாது, அஸ்ஸலாமு அலைக்கும் மிச்ச நாளை போற என்ன செய்தி சுகமா இருக்கிறீங்கன்னு நாம், அது ஒரு மனிதனுடைய இயல்பு என்னண்டா, அறிஞ்சவரை பாஞ்சி புழுந்து சந்தோஷமாக பேசுறோம். ஆனா அதே நேரத்துல பக்கத்தில் உள்ளவரை நான் அப்படியே புறக்கணிச்சுட்டு இவரோட பேசிட்டு சலாம் சொல்லிட்டு வந்துடுறேன் போறேன். அப்படி இருக்க கூடாது. எல்லாருக்கும் முதலாவது அறிந்தவர் அறியாதவர் எல்லாருக்கும் சலாத்தை சொல்லுங்க, முதல்ல முசாபாசிங்க, அதுக்கு பிறகு பேசுங்க. இது சில நேரத்தில் அறியாம இந்த தவறுகள் நடக்கலாம், எங்கள்கிட்ட இந்த பலகீனங்கள் இருக்குது, அவைகளை நாங்க நிவர்த்தி செய்யணும். அப்ப 2வது விஷயம், அந்த பளிங்கு மாளிகை கிடைப்பதற்கு முதலாவது உணவளித்தல், 2வது சலாமை பரப்புவது, 3வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வஸல்லா பில்லைலி வன்னாசு நியாமுன், மனிதர்கள் உறங்குகின்ற நேரத்தில் இரவுல எழுப்பி தொழுகின்றவர்.
எல்லாரும் தூங்குறாங்க, எல்லாரும் பாவத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. யார் யாரோ ஏதோ பாவத்துல ஃபர்ல் இல்லாம, இஷா இல்லாம, மக்ரிப் இல்லாம, ஃபர்லே செய்யாம குடிச்சிட்டு ஒரு கூட்டம் தூங்குது, ஒரு கூட்டம் ஆடுது, ஒரு கூட்டம் ஏதோ விபச்சார விடுதிகள்ல காலத்தை கழிக்குது, ஒரு கூட்டம் அல்லாஹ்வை மறந்த நிலைமையில இரவுகளை கழிக்குது. இவர் ரூம்ல தொழுகிறாரு, இவர் வீட்டுல தொழுகிறாரு, இவர் பள்ளியில தொழுகிறாரு. அல்லாஹ் தஆலா எவ்வளவு சந்தோஷப்படுவார். அதான் இபாதுர் ரஹ்மானுடைய எத்தனாவது சிஃபத்து? 5வது சிஃபத்து. வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வகியாமா. எனவே நாம சொர்க்கத்தை பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். சொர்க்கம் அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்துடைய ஆசை ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்க வேண்டும். சொர்க்கத்துடைய ஆசை, சொர்க்கத்தை அடையணும், அங்க எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும். அந்த சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணி இங்க நான் சிட்டிசன்ஷிப் எடுத்துறது வேலை இல்ல, அங்க சிட்டிசன்ஷிப் கிடைக்கலான்ற கவலை தான். இங்க கிடைச்ச என்ன செய்ய போறோம்? கிடைக்கலன்னு என்ன ஆக போகுது? கூடாதுன்றதுக்கு சொல்லல, கிடைச்சதனால பெருமை கிடைக்காத ஆக்களுக்கு ஒன்றுமில்ல, அவங்க உலகத்துல வாழ இயலாது அப்படின்றது. முழு பூமியும் எங்கடதான், முழு பூமியும் எங்கடதான். ஈமானுடையவர்களுக்கு அல்லாஹ் முழு பூமியிலையும் சிட்டிசன்ஷிப் தந்திருக்கிறான். அதனால எங்கேயும் வாழலாம். நாம சொர்க்கத்துடைய விஷயத்துல ரொம்ப அக்கறையா இருக்கணும், ரொம்ப கவலையா இருக்கணும், ஆசை உள்ளவர்களாக, துடிப்புள்ளவர்களாக இருக்கணும். இபாதுர் ரஹ்மானுடைய சிஃபத்துள்ளவர்கள் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை அவர்கள் செய்த பொறுமைக்கு பகரமாக அவர்கள் கூலியாக கொடுக்கப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த வெகுமதி, அல்லாஹ்வுடைய கொடுப்பு தன்மை, கொடைத்தன்மையை பாருங்க. நாங்க செய்யற அமலுக்கு சொர்க்கத்துல ஒரு தூசி எங்களுக்கு போதுமா? நாங்க செய்யற அமலெல்லாம் அல்லாஹ் தோண்டினாண்டா எல்லா அமலும் ரிஜெக்ட் ஆயிடும். அல்லாஹ் தஆலா அவன் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி எங்களால ஒரு அமலை செய்யணுமா? அவன் எவ்வளவு சுத்தமானவன், எவ்வளவு தூய்மையானவன், எவ்வளவு சுப்ஹானல்லாஹ். அவன் அந்த தூய்மைக்கு தக்கவாறு எவ்வளவு கலப்படமும் மன ஊசலாட்டங்களும் எவ்வளவு மனோ இச்சைகளும் இருளும் பாவ கரைகள் கலந்து நாங்க எங்கட அமல்களை செய்யறோம். எங்கட அமல்களுக்கு தொழுதமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது செஞ்ச அமல் என்னது? சஹீஹான ஹதீஸ்ல வருது, குல்லமா இன்சரஃப மின் ஸலாத்திஹி கான யஸ்தக்ஃபிருல்லாஹ் ஸலாத். சலாம் கொடுத்த உடனே முதலாவது விஷயம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இன்றைக்கு மனுஷன் பாவத்தை செஞ்சுட்டு இஸ்திக்பார் செய்யாம சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு பாடத்தை படிச்சு கொடுக்கறாங்க, தொழுதுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். என்ன இஸ்திக்பார் இது? என்ன பாவமா இது? தொழுக என்ன செஞ்சோம் இது? யா அல்லாஹ், உனக்கு முன்னால நின்று நான் உன்னோட சம்பாஷணை செஞ்சேன். யா அல்லாஹ், நீ என்னோட பேசுகின்ற ஒரு நேரம் இது. ஆனா இதனுடைய ஒழுங்குகளை பேணி நான் முறையா நடக்கல, அடனே மன்னிச்சு என்னை உன்னுடைய தர்பாரை விட்டு வீட்டை விட்டு விரட்டிடாத. என்னை தொழுகையை கபூல் செஞ்சுக்கோ. நான் பலகீனமானால், நான் தவறுதலாக பலகீனமான முறையில தொழுவேன், என்னைய மன்னிச்சரியா அல்லான்னு சொல்றார். அப்ப எங்கட அமலுக்கு பகரமாக சொர்க்கத்தை அல்லாஹ் தாரன்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஒரு கொடை வல்லலாக, கொடை தன்முள்ளவனாக இருக்கணும். யுஜ்ஸௌனா கூலியாக கொடுக்கப்படும். பீமா சபர் வயுலக்கௌன ஃபீஹா தஹியத்தன் வஸலாமா. அங்கே அவர்கள் காணிக்கைகளையும் சலாமையும் அல்லாஹ்வுடைய வெகுமதிகளை பெற்றுக் கொள்வதோடு அவர்கள் மலக்குமார்கள் மூலமாக உங்களுக்கு நட்பாக்கியம் உண்டாகட்டும், நல்வரவு உண்டாகட்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாம் எல்லா இடத்திலும் இல்லா கீலன் சலாமன் சலாம. சொர்க்கத்தில் என்னதான் இருக்கும்? யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. என்னோட ஹஸரத் சொல்லுவாங்க, உலகத்துல சொர்க்க வாழ்க்கை வாழணும்டா ஒன்று எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க, சிரிச்ச முகத்தோட சலாம் சொல்லுங்க, எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க. ரெண்டாவது, பொறாம, போட்டி, விரோதம், குரோதம், கபடம் இல்லாம உள்ள தாக்கிக் கொள்ளுங்க. உலகத்திலே சொர்க்க வாழ்க்கை வாழ்வு. சொர்க்கவாசிகளுக்கு பொறாம இருக்காது, அது இருந்தா அது சொர்க்கமாக இருக்காது. பொறாம இருக்காது, போட்டி, விரோதம், குரோதம், கபடம் இருக்காது. குலூபுகும் சாஃபியா, ஹதீஸ்ல வருது, அவங்களுடைய உள்ளங்கள் தெளிவாக இருக்கும். குலூபுகும் கல்பி ரஜுலின் வாஹிதின், ஒரு மனிதருடைய உள்ளம் போன்ற எல்லோருடைய உள்ளங்களும் சமமாக இருக்கும். எனக்கு போதாது, அவருக்கு கூட இருக்குது என்ற அவாத்தனமோ பேராவலோ பொறாமைகளோ போட்டிகளோ இருக்காது. அது இருந்தா அது சொர்க்கமாக இருக்கிறார். எனவே எல்லாருக்கும் சலாம் சொல்வது வெளிப்படையில. இரண்டாவது, அந்த ரங்கத்துல உள்ளத்தை தெளிவாக, ஒருத்தர் நல்லா இருக்கிறாரா சந்தோஷப்படும், நல்லா பரக்கத் செய்யட்டும்.
ஒருத்தர் நல்ல நிலைமை, அவருக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது எக்ஸாமிலேயோ அல்லது ஏதோ ஒன்று நல்ல விஷயம் நடந்திருக்கு, அவருக்கு புக் கிடைச்சிருச்சு, ஏதோ ஒன்று, அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம், யா அல்லாஹ் அவருக்கு இன்னும் கூட நல்ல மனிதன், யா அல்லாஹ் துஆ. ஒருத்தர் கஷ்டப்படுகிறாரா, அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது, கவலைப்படணும். எங்களோட உள்ளங்கள் பண்புகள் உள்ள ரீதியாக நாங்க இந்த போட்டி பொறாமை இல்லாமல் இருப்பது. சொர்க்கவாசிகள் அவர்கள் அங்கே நல்வாழ்த்துக்களும் சலாமும் கொண்டு அவர்கள் எதிர்கொண்டு அழைக்கப்படுவார்கள். வானவர்கள் மூலமாக, சிறு குழந்தைகள் மூலமாக சலாமும் காணிக்கைகளும் நல்வாழ்த்துகளும் அவர்களுக்கு சொல்லப்படும். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமானவர்களாக இருப்பார்கள். சொர்க்கத்துல முடிவொன்றில் நிரந்தரமாக இருப்பார்கள். ஹசுனத் முஸ்தகர்ரன் வ முகாமா, அந்த சுவர்க்கம் முகாமன் கொஞ்ச காலம் தங்குவதற்கோ அல்லது நிரந்தரமாக தங்குவதற்கோ மிக அழகான இடமாக இருக்கும். இந்த சொர்க்கம் யாருக்கு சொல்லப்படுகிறது? இபாதுர் ரஹ்மான். இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகள், இந்த பண்புகள் 15 பண்புகளையும் யார் உருவாக்கிக் கொள்வாங்களோ, அதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு தியாகம் செஞ்சு அந்த பண்புகளை உண்டாக்கி கொண்டாலும் நாங்க வெற்றிகரமான ஒரு முயற்சி, லாபகரமான ஒரு பிசினஸ் செஞ்சிட்டோம், அதுக்கு கூலியாக என்ன கிடைக்கும்? எங்களுக்கு சொர்க்கலோகத்தை எல்லாம் கூலியாக தரப்போறான். சொர்க்கலோகம் சுபஹானல்லாஹ், அங்க மனிதன் ஆசைப்படுறது எல்லாமே இருக்கு, ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்கும், ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்கும். சொர்க்கவாசிக்கு சொல்லப்படும், ஆசைப்படுங்க. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தவும், நீங்கள் ஆசைப்படுவது எல்லாமே கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொர்க்கவாசிகள் ஆசைப்படுவாங்க. என்ன ஆசைப்படுவாங்க? உலகத்துல தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அங்க போய் ஆசைப்படுவாங்க. ஒரு இந்த பழங்களோ, ஃப்ரூட்ஸோ, ஸ்வீட்ஸோ, உணவு வகைகளோ, இவைகள் உலகத்துல இருக்கிறத தான் அங்க போய் ஆசைப்படுவான். அல்லாஹ் சொல்லுவான், வலதைனா மஜீத், அடியானே உனக்கு ஆசைப்பட தெரியாத விஷயங்களா இருக்கு. ஓண்ட அறிவு, ஓண்ட அனுபவம் இவ்வளவுதான். இந்த கொஞ்சம் மாம்பழமும், இந்த கிரேப்ஸும், இந்த ஆப்பிளும், இதுதான் உனக்கு தெரியும். இது அல்லாத ஆயிரக்கணக்கான ருசிகளும் டேஸ்டுகளும் உணவு வகைகளும் இங்கே இருக்குது. வலதைனா மஜீத், உனக்கு ஆசைப்பட தெரியாது. உலகத்தில் இல்லாத ருசிகள் அங்க இருக்குது. உலகத்தில் இருக்கிற இந்த ருசிகள் இருக்குது, இனிப்பு, உரப்பு, புளிப்பு, கசப்பு, ஒரு 4-5 வகையானதான் இருக்குது. இது அல்லாத ஒரு ருசி ஒன்று, அது எப்படின்னு எங்களுக்கு சொல்லவும் தெரியாது, புரியவும் தெரியாது, எழுதவும் முடியாது. அது அங்க போய் தான் பார்க்கணும். ஆயிரக்கணக்கான ருசிகள் எல்லாம் வச்சிருக்கிறான், வித்தியாசமான டேஸ்டுகள், கலர்ஸ், நிறங்கள். எங்களுக்கு உலகத்துல அடிப்படையாக உள்ள பேசிக்கலா உள்ள கலர்ஸ் எத்தனை, ஒரு 7-8 கலர்ஸ் இருக்குது. அதைத்தான் மிக்ஸ் பண்ணி டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ 40-50 கலராக்கி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா உலகத்துல இல்லாத ஆயிரக்கணக்கான கலர்களை சொர்க்கத்துல வச்சிருக்கிறான். புகாரியுடைய ஹதீஸ்ல வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிஅராஜுடைய இரவுல நான் சித்ரத்துல் முன்தஹாவுக்கு போனேன். அங்க நான் பார்த்தேன், கஷியத்துஹா அல்வானுன் ஃபலா அத்ரி மாஹிய, பல வர்ண நிறங்கள் சூழ்ந்து இருந்துச்சு. அது என்னன்றது எனக்கு தெரியாது. வார்த்தை அப்படித்தான் இருக்குது, லா அதிரி, எனக்கு தெரியாது அது என்ன கலர்ஸ் எனக்கு தெரியாது. ஆனா ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, எனக்கு என்ன தெரியாதுன்னு அர்த்தம் வைக்க கூடாது, அதுக்கு எப்படி சொல்றது, உங்களுக்கு விளங்கப்படுத்துறது எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு அறிவு வந்துருச்சு, அவங்க கண்ணால பாத்துட்டாங்க, அந்த கலர்ஸ் அவங்க கண்ணால பாத்துட்டாங்க. இப்ப என்ன சப்ஜெக்ட் அவங்களுக்கு தெரியாதுண்டா, இதை எப்படி சொல்றது, உங்களுக்கு எப்படி விளங்கப்படுத்துறது என்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்ப உலகத்தில் இல்லாத ருசிகள், உலகத்தில் இல்லாத இன்பங்கள், அல்லாஹ்வுடைய பவரை, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை காட்டுற இடம் சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ், எப்படி இருக்கும் அல்லாஹ் தஆலா அவனுடைய பவர். இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அவனுடைய படைப்புகளை இப்படி படைச்சு அவனுடைய பவரை காட்டியிருக்கிறான்டா. சொர்க்கம் அவனுடைய சந்தோஷத்தை காட்டுற இடம். எனவே அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய சொர்க்கத்தை ஆசைப்படணும், அதுக்காக நாங்க அமல்கள் செய்யணும், அல்லாஹுடைய தொடர்பை சீராக்கணும், பாவங்களை விடணும், நரகத்தை பயப்படணும். எனவே இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகள் எத்தனை? 15. இதை கொஞ்சம் நாங்க கருத்தில் எடுத்து
சும்மா ஏதோ இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சதோட மறந்துடாம அடிக்கடி இந்த அல் ஃபுர்கான் சூரத்துல் ஃபுர்கானை எடுத்து அதனுடைய கடைசி 15 ஆயத்துகளை நாங்க கொஞ்சம் குறைந்தது அந்த 15 ஆயத்தையாவது சரியாக விளங்கி அதனுடைய அர்த்தங்களை மனசில் எடுத்து நாங்க அடிக்கடி அதுக்காக ஆசைப்பட துவா செய்ய அதற்காக முயற்சி செய்ய எங்களோட லைஃப் அதோட நாங்க கம்பேர் பண்ணி நாங்க இந்த சிஃபத்துல எந்த அளவு இருக்கிறேன் இந்த பண்புல எந்த அளவு நான் தூரமா இருக்கிறேன் இதை இல்லாமக்க நான் என்ன செய்யணும் என்ன முயற்சி செய்யணும் என்று நாங்க ஒரு தொடராக ஒரு முயற்சி இது இன்றையோட முடிகிற விஷயம் இந்த 15 விஷயத்தை உண்டாக்குறதுக்கு நாங்க பல வருஷம் பாடுபட்டு முயற்சி செஞ்சு இந்த இபாதுர் ரஹ்மானுடைய லிஸ்ட்ல உள்ளவங்களா நாங்க மாறிட்டாலும் பெரிய பாக்கியசாலி அப்படி ஒரு முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அந்த 12 வசனங்கள்ல 15 பண்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அதை நாங்க சுருக்கமாக அதனுடைய சமரியை நாங்க இந்த 9 நாள் பாடங்கள்ல நடந்த அந்த சுருக்கத்தை தான் நாம் இன்று பார்த்தோம். அந்த 15 பண்புகளுக்கு பிறகு முடிவுரையத்தான் இப்ப பாக்குறோம். 3 வசனங்கள் எல்லாம் முடிவுரையாக சொல்றான். அந்த முடிவுரையாக சொல்ற 3 வசனத்துல முதல் 2 வசனத்திலையும் சொர்க்கத்தை பத்தி சொல்லிட்டு 4வது வசனத்துல நரகத்தை பத்தி சொல்லி அல்லாஹ் சூறாவை முடிக்கிறான். சொர்க்கத்தை ஆசைப்படுங்க, இதுதான் உங்களுக்குள்ள இடம். அடுத்த இடம் ஒன்று இருக்குது, அங்க போய் சிக்கிறாதீங்க, அதுக்குரிய வழியில போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. قل ما يأبأ بكم ربي لولا دعاؤكم فقد كذبتم فسوف يكون لزاما. நபியே சொல்வீராக, உங்களுடைய பிரார்த்தனை இல்லாவிட்டால் என்னுடைய இறைவன் உங்களை பொறுப்படுத்தி இருக்க மாட்டான். ஆனால் நீங்களோ சத்தியத்தை நிராகரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். எனவே அதன் வேதனை பின்னர் உங்களை கண்டிப்பாக பிடித்தே தீரும். உண்மையை சத்தியத்தை நிராகரித்துக் கொண்டே இருக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டே இருக்கிறீங்க. ஃபக்கத் கஸ்ஸப்தும் ஃபஸௌஃப யகூனு லிஸாமா. இந்த முதலாவது உள்ள பகுதியில குல் மா யஅபஉ பிக்கும் ரப்பி லவ்லா துஆவுக்கும், உங்களுடைய பிரார்த்தனைகள் மாத்திரம் இல்லை என்றிருந்தால் அல்லாஹ் தஆலா உங்களை பொறுப்படுத்தியிருக்கவே மாட்டான், உங்களை அழித்து இருப்பான். அப்படின்னா ஏதோ உலகத்துல ஒரு சாரார் ஏதோ அமலும் துஆவும் இபாதத்தும் செய்து கொண்டு இருக்கிறதுனால இந்த இபாதத்துக்காகத்தான் நல்ல உலகத்துல மனிதர்களை படைச்சிருக்கிறான். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்ற அடிப்படையில. எனவே இந்த ஒன்றுக்காக துஆ ஒன்று அமலும் இபாதத்தும் துஆவும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்றின் காரணமாக அல்லாஹ் தஆலா ஏதோ விட்டு வைத்திருக்கிறான். அப்படி யாருமே இபாதத்தை செய்கின்றவர்கள் முஸ்லிமுடைய ரிவாயத்துல, முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத்துல வருகிறது, அல்லாஹ் என்று சொல்கின்றவர்கள் இல்லாமல் போய்விட்டால் அல்லாஹ் இந்த உலகத்தை சுக்கு நூறாக்கி அழித்து இல்லாமல் ஆக்கி விடுவான். எனவே யாரோ ஏதோ செய்கின்ற துஆவுடைய பரக்கத்துல ஏதோ உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஃபக்கத் கஸ்ஸப்தும், இப்படி இருந்தும் கூட நீங்கள் அல்லாஹுடைய அதாவது சத்தியத்தை நிராகரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். யகூனு லிஸாமா, உங்களுக்கு இந்த வேதனை நிச்சயம் உங்களை தொடர்ந்து கண்டிப்பாக பிடித்தே தீரும் என்று நரகத்தை பற்றி இறுதியாக ஞாபகமூட்டி அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை முடிக்குகிறான். எனவே இந்த 15 வசனங்களையும் நாம் மனப்பாடமிட்டவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? அதாவது இந்த 15 வசனங்களையும் மனப்பாடம் விடுவதற்கு முயற்சி செய்து ஓரளவு நான் பாடமாக்கி இருக்கிறேன் என்று சொல்கின்றவர்கள் யாராவது? மாஷா அல்லாஹ். 1 2 3 4 خير. அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த வசனங்களை ஒன்னும் சிரமம் இல்ல, நீங்க கருத்த மனதில் எடுத்து அந்த வசனங்களை மனப்பாடமாக்குறதுக்கு முயற்சி செஞ்சா இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் உதவி செய்வான். خير. அடுத்ததாக இன்று அறிவியல் கண்ணோட்டத்திலே குர்ஆனிலே நாம் இன்றைய தினத்தில் அறிவியல் பகுதியில் அல் குர்ஆன் வானத்தை பற்றியும் இந்த பூமியோடு ஒட்டி இருக்குகின்ற சேர்ந்திருக்கின்ற படலங்கள் மண்டலங்கள், ஓசோன் படலம் மண்டலம், இது மாதிரி இதை பற்றி இது சென்ற நூற்றாண்டிலே ஆய்வு செய்யப்பட்டு கண்டறியப்பட்ட விடயங்கள். அல் குர்ஆன் இதை 7வது நூற்றாண்டிலே இந்த உண்மைகளை சொல்லியிருக்கின்றது. இன்றைய அறிவியல் உலகம் சொல்கிறது இந்த பூமிக்கு மேலே 7 மண்டலங்கள் தட்டுகள் இருக்குகின்றன. 7 தட்டுகள், இந்த பூமியோடு ஒட்டி 7 தட்டுகள் இருக்குகின்றன.
அதை மண்டலம் என்று சொல்கிறார்கள். இந்த 7 வகையான தட்டுகளையும் 7 வகையான பிரயோசனங்கள் பலன்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. இந்த வானம் 7 வானங்கள் என்பது வேறு. அது அல்லாமல் இந்த பூமி ஏர்த் இருக்கிறதே, இந்த பூமியை சுற்றி 7 மண்டலங்கள் இருக்குகின்றன, 7 தட்டுகள் இருக்குது. அப்ப அது காற்று பகுதி தான். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த ஒவ்வொரு மண்டலத்திலையும் பகுதியிலையும் வித்தியாசமான சக்திகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த 2வது வசனத்துக்கு வலகத் ஹலக்னா ஃபௌகக்கும், உங்களுக்கு மேலே நாங்கள் படைத்திருக்கிறோம், சப்அ தராயிக் வமா குன்னா அனில் ஹல்கி காஃபிலீன், அன்றையும் உங்களுக்கு மேலே 7 பாதைகளை திறனாக நாம் உங்களுக்கு மேலே, உங்களை தலைக்கு மேல நாம 7 பாதைகள் இது அர்த்தம் வச்சிருக்கு. இந்த தராயிக் என்பதற்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று பாதை, இன்னொன்று தட்டு. இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன அர்த்தத்தில் இருக்குது? லேயர் என்று சொன்னா தட்டு. அப்ப தட்டு தட்டாக அந்த அர்த்தம் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்குது, தமிழ்ல பாதைகளாக அந்த அர்த்தம் கொடுத்திருக்குது. ரெண்டும் சரி. அப்ப இது அறிவியல் கருத்துக்கு பொருத்தமான தட்டு கருத்து இந்த அர்த்தம் தான். இன்றைய அறிவியல் உலகம், அதாவது அல் குர்ஆன், அது சொல்லக்கூடிய அறிவியல் கருத்துக்களை சூசகமாக அந்த காலத்தில் உள்ளவர்களையும் பாதிக்காத, அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கும் அது ஒரு வித்தியாசமாக விளங்காத முறையில அப்படித்தான் சொல்லியிருக்கிறது அறிவியல் கருத்துக்களை. அது எந்த காலத்துக்கும், உதாரணமாக ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி எழுதின ஒரு புக் ஒன்று இப்ப பார்த்தா அது இந்த காலத்துக்கு அது பொருந்தாது. அந்த நேரத்தில் உள்ள உதாரணங்கள் இருக்கும், அந்த உதாரணங்கள் இப்ப நடைமுறையில் இருக்காது. ஒரு ஊர்ல உடைய உதாரணம் இன்னொரு ஊருக்கு பொருந்தாது, அந்த ஊர்களுடைய பேச்சு புழக்கங்கள் இன்னொரு ஊருக்கு விளங்காது. ஒரு காலத்துடைய உதாரணங்களோ பேச்சு புழக்கங்களோ வார்த்தைகளோ இந்த காலத்துக்கு விளங்காது. அப்படி இருக்குது நிறைய. ஆனா அல் குர்ஆன் எந்த காலத்துக்கும் எந்த இடத்துக்கும் பொருந்துகின்ற பொது மறை, அதுதான் இறைமறை. எனவே அது ஏன் அன்று அந்த அரபிய உலகத்துல, அந்த ஹிஜாஜுடைய மாநிலத்தில் இறங்கிய அந்த அல் குர்ஆன் சூசகமாக மூடலாக விடயங்களை, அறிவியல், வானவியல், விலங்கியல் சம்பந்தமான கருத்துக்களை தெளிவாகவும் இருக்குது. ஆனா அது அந்த காலத்தில் இருப்பவர்கள் பார்த்தால் அது அந்த காலத்துக்கு பொருந்துற மாதிரி ஒரு கருத்தையும் அதுக்கு கொடுக்கலாம். ஏன் அப்படி அது குர்ஆன் கையாண்டது என்றால், குர்ஆனுடைய கருத்து ஆழம். இது இலக்கிய துறையில இது ஒரு கருத்து ஆழம். இது ஒரு லேசான ஒரு படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தான் அதை பேசலாம். அந்த காலத்திலே அல் குர்ஆனுடைய நோக்கம் அறிவியலை பேசுவதோ, வானவியலை பேசுவதோ, வைத்தியத்தை பேசுவதோ அல்ல. அல் குர்ஆனுடைய நோக்கம் என்ன? மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுவது, ஹிதாயத்தை காட்டுவது. ஹிதாயத்துக்காக அருளப்பட்ட அல் குர்ஆன் அந்த நேரத்திலேயே பூமி வட்டமானது என்பதை தெளிவாக சொல்லியிருந்தால், பூமி வட்டமானது என்பதை அல் குர்ஆன் பேசியிருக்கின்றது. நமக்கு அதை பார்க்க அவகாசம் கிடைக்கவில்லை. பூமி வட்டமானது என்பதை அன்று தெளிவாக சொல்லியிருந்தால் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? இதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தீர்களா? பூமி வட்டமானது என்று சொல்லுகிறார். பூமி வட்டமானதாக இருந்தால் நாம் போனால் விழுந்து விட வேண்டுமே, சரிந்து விட வேண்டுமே, தண்ணீர் கீழே கொட்டிவிட வேண்டுமே, பள்ளமாக இருக்க வேண்டுமே, ஏத்தமாக இருக்க வேண்டுமே என்று பாலைவன யுகத்திலே வாழ்ந்த, அந்த ஒட்டக காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு இந்த அறிவியல் கருத்துக்களை தெளிவாக சொல்ல போனால் அது ஹிதாயத்துக்கே தடையாக மாறிவிடும். நோக்கமாக இருக்குகின்ற ஹிதாயத்துக்கு நோக்கமில்லாத ஒரு விடயத்தை சொல்ல போவது தடையாக மாறிவிடும். எனவே அல் குர்ஆன் தன்னுடைய நோக்கத்தில் கருத்தாக இருந்து ஹிதாயத்துடைய விடயங்களை வழிகாட்டுகிறது. அது அல்லாத மற்ற விடயங்களை அது சூசகமாக, அது பெரிய அலட்டிக் கொள்ளாமல் அது அந்த விடயங்களை சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அது அந்த காலத்துக்கும் பொருந்தும், இந்த காலத்துக்கும் பொருந்தும், எந்த காலத்துக்கும் பொருந்தும். உண்மையில் சொல்வதாக இருந்தால் அல் குர்ஆனுடைய அறிவியல் உண்மைகளை விளங்குகின்ற அளவுக்கு இன்றைய உலகத்தின் அறிவியல் அறிவு போதாது. இன்னும் வளருங்கள், உங்களுடைய ஆய்வுகளை இன்னும் முன்னேற்றுங்கள், அல் குர்ஆனை விளங்குகின்ற தரத்துக்கு நீங்கள் வருவதற்கு என்று நாங்கள் சவால் விடலாம். உண்மை அதுதான். என்னென்ன காலத்தில் என்னென்ன வருகிறதோ
அதையெல்லாம் இவர்கள் பல கோடி ரூபாய் செலவழித்து எடுக்குகின்ற முடிவுகளை அப்படி இப்படி என்று மாற்றி கருத்துக்களை சொல்லி வாபஸ் வாங்கி அந்த கருத்துக்களை இறுதி முடிவுக்கு வருகின்ற முடிவுகளை அல் குர்ஆன் இலகுவாக அதை சொல்லிவிட்டு போகுகின்றது. எனவே இந்த வானம், இந்த பூமிக்கு மேலே 7 தட்டுகள் இருக்குகின்றது என்பதை சென்ற நூற்றாண்டிலே கண்டுபிடித்து அந்த தட்டுகளுடைய அளவுகளை அதில் உள்ள செயல்பாடுகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை அல் குர்ஆன் இந்த அல் முஃமினூன் என்ற 23வது சூராவின் 17வது வசனத்திலே இந்த அல் குர்ஆன் இதை தெளிவுபடுத்துகின்றது. இதை நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் உள்ளது இதை பாருங்க. இல்ல கடைசியா உள்ளது கடைசியா உள்ளது பாருங்க. இந்த 7 தட்டுகள் இதுதான். இந்த பூமிக்கு மேல ஸ்டாப் பண்ண முடியும். இந்த 7 தட்டுகளும், இந்த முதல் தட்டு இது 15 கிலோமீட்டர் தொலைதூரம் உடையது. 2வது தட்டு, 3வது தட்டு இதை விரிவாக நாங்கள் அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். 2வது தட்டு 20 கிலோமீட்டர் வரையும் தூரம் உள்ளது. 3வது தட்டாக இருக்கிறதான் ஓசோன் படலம். 3வது மண்டலம் தான் ஓசோன் மண்டலம். இப்ப இந்த 3 தான் பிரதானமான தட்டுகள். மற்றவைகள் இதற்கு பாதுகாப்பாக, அதனுடைய கவராக, மேல் மூடியாக இருக்கக்கூடிய சில தட்டுகளாக அது அறிவியல் உலகம் சொல்கிறது. இந்த முதல் 3 இருக்கிறது. இந்த 3லே இந்த முதலாவது உள்ள தட்டிலேதான் இதை தமிழிலே சொல்வார்கள் அடி மண்டலம் என்று அல்லது அடி வளிமண்டலம் என்று சொல்வார்கள். இது 15 கிலோமீட்டர் வரையும் தூரத்திலே உள்ளது. இதற்குள்ளேதான் மேகம், பனி இவைகள் இருக்குகின்றது. இந்த முதல் வளிமண்டலத்துக்குள்ளேதான் இருக்குகின்றது. எனவே பூமியிலிருந்து போகுகின்ற, ஆவியாக போகுகின்ற தண்ணீரை எல்லாம் ஒன்று சேர்த்து மேகங்கள் அதை சுமந்து கொண்டு தேவையான இடங்களுக்கு போய் திரும்ப ரிட்டர்ன் தந்து அதை மழையாக தருகின்ற அந்த விடயங்கள் இதிலே நடக்குகின்றது. இந்த 2வது படலம் தான் ஓசோன். 3வது அல்ல, 2வது ஓசோன் படலம் இருக்குகின்றது. இது என்ன செய்கின்றது? இதுதான் ஒரு பிரதானமான ஒரு செயல்பாட்டை செய்கின்றது. சூரியனிலிருந்து மிக மோசமான நச்சு தன்மையுடைய கதிர்கள் வெளியாகுகின்றது. அது மிக சக்தி வாய்ந்த, அதாவது அணு சக்தியுடைய சக்திகள் சூரியனிலிருந்து வெளிப்படுகிறது. எந்த அளவு என்று சொன்னால், ஹிரோஷிமாவிலே போடப்பட்ட அந்த அணுகுண்டை விட 100 பில்லியன் அணு சக்தி வாய்ந்த அணு சக்திகள் சூரியனிலிருந்து வெளிப்படுகின்றது. அந்த சக்திகள் இருந்து அந்த அணுக்கள் கதிர்களாக வீசுகின்றது. அந்த வருகின்ற கதிர்களை ஃபில்டர் பண்ணி, சுத்தப்படுத்தி, மனித வாழ்வுக்கு தேவையான, தாவரங்களுக்கு தேவையான, மரம் செடி கொடிகளுக்கு தேவையான கதிர்களை மாத்திரம் உள்ளே அனுமதித்து மீதமுள்ள நச்சு கதிர்களை ரிட்டர்ன் திருப்பி அனுப்பி அதை வளிமண்டலத்துக்கு மேலே, ஆகாயத்துக்கு, விண்ணிலே அதை ரிட்டர்ன் அனுப்புது. இந்த முதல் தட்டு இருக்குது. இந்த முதல் தட்டு பூமியிலிருந்து போற ஆவியை ரிட்டர்ன் அனுப்புது மழையாக. 2வது தட்டு ஓசோன் படலம் இருக்குது. இன்று ஓசோன் படலத்திலே ஓட்டை விழுவதாக முழு உலகத்திலும் அதற்காக என்ன செய்வது, அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு என்ன செய்யறது சொல்லி பெரும் முயற்சிகள், அதை இல்லாமலாகுவதற்கு, அதை பெருகாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்று பல வகையான திட்டங்களும் ஆய்வுகளும் முயற்சிகளும் உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா, அந்த ஓட்டை விழுந்தா அதன் வழியாக அந்த நச்சு கதிர்கள் உள்ள வருண்டா பயங்கரமான தோல்வியாதிகள், பயங்கரமான வியாதிகள் உண்டாகும். அதற்கு வைத்திய ரீதியாக அவர்கள் முடிவு காண முடியாத, வைத்தியத்திலே கரை காண முடியாத தோலுடைய சம்பந்தப்பட்ட வியாதிகள், பயங்கரமான தோலிலே புழுக்களும் காயங்களும் அசிங்கமான தோற்றம் உருவாகுகின்ற விதத்திலே உயிர் பிராணிகளுக்கும் பறவைகளுக்கும் உயிர் வாழ்வது கஷ்டமாகிவிடும், மரங்கள் எல்லாம் செத்துவிடும். இப்படியான ஒரு மோசமான நிலைமை உருவாகும். அந்த நச்சு கதிர்கள் தொடர்ந்து அந்த ஓசோன் படலத்துடைய ஓட்டைகள் பெரிதாகி பூமிக்கு வரும் என்றிருந்தார். எனவே அதை இல்லாமலாக்க, அதை குறைக்க, ஓசோன் படலத்தில் ஓட்டைகள் வருவதற்கான காரணம் என்னென்ன? புகை பெட்ரோலை பாவிப்பதா, அல்லது டீசல் போன்ற இவைகளை பாவிப்பதா, கரிபொருள்களை, எரிபொருள்களை பாவிப்பதா, அதற்கு மாற்று பரிகாரமாக என்ன செய்வது? மக்களை அதற்காக வேண்டி எலக்ட்ரிக் வாகனங்கள், பேட்டரியிலே, கேஸிலே அல்லது வேற கரண்ட்ல ஓடக்கூடிய வாகனங்களை கண்டுபிடிப்பதோ, அல்லது மக்களுக்கு சைக்கிளை
ப்ரொமோட் பண்றதோ, சைக்கிளை பாவிக்கும்படி உற்சாகப்படுறது, இதெல்லாம் எதுக்காண்டா பல முயற்சிகளை செய்கிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த 2வது ஓசோன் படலம் இருக்குகின்றது. இது அந்த நச்சு கதிர்களை அது திருப்பி அனுப்பி நல்லதை மாத்திரம் உள்ளே அனுமதிக்குகின்றது. மனித வாழ்க்கைக்கு தோதுவான அதை மாத்திரம் உள்ளே அனுமதிக்குகின்றது. 3வது இந்த மண்டலம் இருக்குகின்றது. அதுதான் அயன் மண்டலம் என்று சொல்லக்கூடிய மண்டலம். அது இங்கிருந்து ஒளிபரப்பக்கூடிய தகவல்களை, அலை செய்திகளை எல்லாம் அது வாங்கி முழு உலகத்துக்கும் பரப்பி உடனுக்குடனே நாம் பேசுகிறோம், இங்கிருந்து இலங்கையிலிருந்து பேசுகிறார், அந்த குரல் உடனே இங்க வருகிறது, இங்கிருந்து அங்க போகுது, உடனுக்குடனே அதை அங்கே போய் சேர்ப்பதற்கு அந்த அலைகளை, அலை ஓசைகளை, ஒலி ஓசைகளை அதை எடுத்து ரிட்டர்ன் அனுப்புது. அந்த வேலையை செய்து இந்த 3வது மண்டலம். நான் இங்க என்ன சொல்ல வர்றேன்டா, நாம் ஒரு வசனத்துல பார்த்தோம், அல் முஃமினூன்ல என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு, உங்களுக்கு மேலே நாங்கள் 7 தட்டுகளாக வானத்தை படைத்திருக்கிறோம். வமா குன்னா அனில் ஹல்கி காஃபிலீன், இதை படைக்குகின்ற விடயத்தில் நாங்கள் பொடுபோக்காக இருக்கவில்லை. ஏதோ கண்ட மாதிரி நாங்க படைக்கல, ஒரு திட்டத்தோட மிக அழகான வடிவத்துல, அழகான ஒரு செட்டப்ல தான் நாங்க படைச்சிருக்கிறோம். வமா குன்னா அனில் ஹல்கி லகாஃபிலீன், நாங்கள் இதை படைக்குகின்ற விடயத்திலே பொடுபோக்கானவர்களாகவோ பராமுகமானவர்களாகவோ இருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சரி, இப்ப நான் அடுத்த வசனம் என்ன சொல்ல வர்றேன்டா, இன்றைக்கு அறிவியல் அடிப்படையில நாம் இந்த 2 வசனத்தை நீங்க பாருங்க. அல்லாஹ் தஆலா வானத்துக்கு சொல்லுகிறான், இந்த வானம்டா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த வானம் இருக்குது, இது வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜஇ என்று சொல்லுகிறான். சூரத்து தாரிக் அந்த ஆயத்திலிருந்து வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜஅ என்று சொன்னால் திருப்பி அனுப்பக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக. திருப்பி அனுப்ப, ரிட்டர்ன் பண்ணுது, திரும்ப திரும்ப பொழியும் மழைன்னு போட்டிருக்குது. இந்த அர்த்தம் அவ்வளவு பொருத்தமானதல்ல. மழைன்றதுக்கு எந்த வார்த்தையும் இங்க இல்ல. அந்த திரும்ப திரும்பன்ற அந்த பிரக்கெட் பொழியும் மழைக்கு தான் பிரக்கெட் வரும். நான் இது எதுக்கு இங்க அப்படியே மாத்தாம போட்டேன்டா, அதாவது வெப்சைட்டுகள்ல, நெட்டுகள்ல நீங்க குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பு தர்ஜமா அப்படி டவுன்லோட் பண்றேன்னா கொஞ்சம் நல்லா அவதானிச்சுக்கணும். நான் இப்ப இந்த 4 தஃப்சீர் பாடம் நடத்துற நாட்கள்ல நிறைய திருத்தங்கள் செஞ்சுதான் இங்க போட வேண்டி வருகிறது. நிறைய தவறுகள் இருக்குது, பிழைகள் இருக்குது, இல்லாத வார்த்தைகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. பிரக்கெட்ல வர வேண்டியது வெளியே வந்திருக்குது, வெளியே வர வேண்டியது பிரக்கெட்டுக்கு வந்திருக்குது. பொழியும் மழையை என்றதுக்கு இதுல இந்த ஆயத்துக்கு எந்த வார்த்தையும் இல்லை. அது வேண்டாம், பிரக்கெட்டுக்கு வந்தா பரவாயில்ல. ரஜாண்டா திருப்பி அனுப்புகின்ற வானத்தின் மீது சத்தியமா, திருப்பி அனுப்புகின்ற வானம் அப்படின்னா இது எதை சொல்லுது? இந்த 3 இந்த மண்டலங்கள்ல இந்த திருப்பி அனுப்புகின்ற இத நீங்க பாருங்க. எவ்வளவு அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை இதுல பாருங்க. எங்களுக்கு அதை தெளிவாக எங்களுக்கு பார்க்கலாம். இது முதல் மண்டலம். இது மழையாக போகுது, ரிட்டர்ன் வருகிறது. ஆவியாக கடல்ல இருந்து ஆவியாக போகுது, மேகம் அதை சேர்த்து ஒன்று சேர்த்து எந்த ஊருக்கு தேவையோ, எந்த நாட்டுக்கு தேவையோ அங்க மேகம் போய் அதை சப்ளை பண்ணுது. அப்ப தண்ணீரை போய் ரிட்டர்ன் பண்ணுது, கீழிருந்து போறதை ரிட்டர்ன் பண்ணுது. இது திருப்பி அனுப்புறது இந்த நச்சு கதிர்கள், சூரியனிலிருந்து வரக்கூடிய நச்சு கதிர்களை உள்ள விடுகிறது. அது ஓசோன் படலம் இருக்குது. இது 2வது மண்டலம். 3வது மண்டலம் இந்த அதாவது அயன் மண்டலம் இருக்குது. பூமியிலிருந்து ஒளிபெயர்ப்பாகக்கூடிய வானொலி அலைகளை பூமியின் பக்கம் அது திருப்பி அனுப்புது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், திருப்பி அனுப்பக்கூடிய வானத்தின் மீது சத்தியமா. இது அத்தாரிக் என்ற சூறாவில் அல்லாஹ் தஆலா சொல்றது. திருப்பி அனுப்பு 2 வகையான ரிட்டர்ன் நடக்குது. ஒன்று இங்கிருந்து போறத திரும்ப இங்க அனுப்புது, மேலிருந்து வாரத திரும்ப ரிட்டர்ன் மேல அனுப்புது. மேலிருந்து வாரது அது உள்ளுக்கு வாரத்துக்கு பொருத்தம் இல்ல, உள்ளுக்கு வந்த அழிவுகள் உண்டாகும், மனிதனுக்கு பொருத்தம் இல்லை என்று உள்ளத திருப்பி அனுப்புது. இந்த முந்தின வீடியோ சூரிய கதிர்களை நீங்க பாருங்க. சூரிய ஒளியில வெளிப்படக்கூடிய இந்த இதுல சூரிய ஒளியில வரக்கூடிய ஒளிக்கதிர்கள், இதுதான் சூரியன்ல வெளிப்படக்கூடிய அந்த சக்திகள். அப்பப்ப
கொந்தளிப்புகளும் பெரும் நெருப்புடைய இந்த கொந்தளிப்புகள் இருக்குது. இதனால அதாவது எங்கட பார்வைக்கு சும்மா அடுப்பு பத்திரமாய் விளங்குது, எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த நெருப்புகள் வெடிக்கிறது. அதில் இருக்கக்கூடிய வெறி பொருட்கள் வெடிக்குது. அதைத்தான் ஹிரோஷிமா அந்த குண்டு வெடிப்பை விட 100 பில்லியன் பவர் உடையது, சக்தி உடையது என்று சொல்லி இதை முன்னுக்கு போடும் காட்டுது. இன்னும் முன்னுக்கா பாருங்க, இது அந்த ஒளி கதிர்கள். சூரியன் எங்களுக்கு பார்த்தா விளங்குது இல்ல, எங்கட பார்வைக்கு விளங்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த சூரிய வெளிச்சத்துள்ளுக்கு இதெல்லாம் என்ன இருக்குது, கதிர்கள் இருக்கு, அந்த ஒளி கதிர்கள். அந்த நச்சு கதிர்கள் எந்த அளவுண்டா கண் பார்வையை இல்லாமல் ஆக்கும், கண் பார்வையை குருடாக்கும். நச்சு கதிர்கள் வந்துச்சுண்டா டைரக்டா கண்ணுக்கு பட்டுச்சுடா, கண் விழிகள்ல படுண்டா பார்வைகளை குருடாக்கும். தோள்கள்ல படுண்டா பயங்கரமான தோளுடைய வியாதிகளை உண்டாக்கும். அது மாத்திரமல்ல, உயிர் சக்தி குறைவாக உள்ள பிராணிகள், பறவைகள், சின்ன சின்ன மிருகங்கள், இவைகளுக்கு அது நடக்கும் என்று சொன்னா அது செத்து மடிந்து விடும். அவ்வளோ மோசமான பயங்கரமான இதுகள். அத இந்த வானத்தில் உள்ள இந்த படலங்கள் மண்டலங்கள் திருப்பி அனுப்புது என்பதை சென்ற நூற்றாண்டு கண்டுபிடித்திருக்கிறாங்க. 7 தட்டுகள் இருக்குது என்பதை சென்ற நூற்றாண்டு 20வது நூற்றாண்டுல கண்டுபிடித்திருக்கிறாங்க. 7வது நூற்றாண்டிலே அல் குர்ஆன் இந்த அறிவியல் உண்மைகளை சொல்லி இருக்குகின்றது என்பதை நாங்கள் பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய இந்த அற்புத வேதத்தை நாங்கள் புரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த அற்புத வேதத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கையும், இந்த அற்புத வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புத்திமதிகள், எங்களுக்குரிய வழிகாட்டல்கள், இதுதான் என்ற வாழ்க்கைக்குரிய கைட்லைன், இதுதான் என்ற வாழ்க்கைக்குரிய கேட்லாக், இதன்படி நான் வாழ வேண்டும் என்ற ஒரு உறுதியான முடிவுக்கு நாங்கள் வருவோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவர்களையும் அல் குர்ஆனோடு நெருங்கிய உறவும் தொடர்பும் அன்பும் பாசமும் குர்ஆனுக்கு சேவையும் செய்யக்கூடிய நன்மக்களாக, இபாதுர் ரஹ்மானுடைய அந்த பண்புகள் 15 பண்புகளையும் உள்ளடக்கிய சிஃபத்துள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா எம்மையும் எமது மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் எமது சமூகத்தையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக நாம் இன்று சின்ன துவா உண்டு உங்களுக்கு. இன்றைய நாளுடைய துவா, நேற்று நாம் வீட்டுக்கு நுழைகின்ற போது ஓதுகின்ற துவாவை பார்த்தோம். அபூதாவுடைய ஹதீஸ்ல வரக்கூடிய துவா. இந்த துவாவை ஓதிவிட்டு வீட்டுக்கு நுழைவதை நாங்கள் வளமையாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலஜி வ கைரல் மக்ரஜி பிஸ்மில்லாஹி வலஜ்னா வ பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலா ரப்பினா தவக்கல்னா. சில வீடுகளில் நான் இங்கே சில வீடுகளுக்கு போகும்போது அவதானிச்சேன், வீட்டுக்கு நுழையும் போது இந்த துவா பார்வையில படுற மாதிரி எழுதி பெருசா ஒட்டி இருக்குது. நல்ல விஷயம். அப்ப நம்ம ஒரு 10 நாள் ஒரு மாசத்துக்கு பார்த்து ஓதிட்டு போன வந்தோம்னா சும்மாவே பாடமாகிரும். ரூம்ல தங்கி இருக்கிறவங்க ரூம்ல எழுதி ஒட்டுது. நான் அடிக்கடி சொல்றது, அமெரிக்கால ஒரு ரூமுக்கு போனேன், சில வாலிபர்கள் இருக்கிற ரூம். அந்த ரூம் ஒரு பள்ளி மாதிரி தான் இருக்குது. அந்த ரூம்ல உள்ள அவங்களோட கண்டிஷன், இந்த ரூம்ல யாராவது ரூம்மேட்டா வர்றதாக இருந்தா தொழுகையாளியாக இருக்கணும். 2வது, இதுக்கு மியூசிக் படம் எதுவும் இந்த ரூமுக்கு பார்க்க இயலாது. அடுத்தது அவங்களோட சில கண்டிஷன் எல்லாமே இந்த மாதிரி. அடுத்து பாவத்துக்குரிய நண்பர்களை இங்க கூட்டிக் கொண்டு வரக்கூடாது. அப்படி நல்ல விஷயங்கள், சும்மா வாலிப பிள்ளைகள், பெரிய ஆளுங்களோ அப்படி ஒன்றும் இல்லை, சும்மா வாலிப பிள்ளைகள் சம்பாதிக்க தொழிலுக்கு போனவங்க ஒரு மூளை ஒரு முடுக்கல அமெரிக்கால நியூயார்க்ல ஒரு சைட்ல இருக்கிறாங்க. அந்த ரூமுக்கு போனா ஒரு பள்ளிக்கு போன மாதிரி இருக்கு. எனக்கு முசல்லா போட்டு வச்சிருக்குது, கிபிலாவுடைய திசையை காட்டி வச்சிருக்குது, உது ஒடுக்க செப்பரேட்டா இடம் வச்சிருக்குது. அவங்க அதுல அவங்களோட டைம் டேபிள் ஒன்று இருக்குது, இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் அவங்களோட நேரங்கள் பிரிச்சு வச்சிருக்குது. அதனால இவைகளை நாங்க வீடாக இருந்தாலும் சரி, ரூம்ல இருக்கிறதாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து அல்லாஹ்வை நெருங்க, அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்ய, பாவத்தில் இருந்து எங்களை பாதுகாக்கத்தான் எங்களோட குடும்ப கட்டமைப்பும் கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற ஒரு இணைப்பு அதுக்காக தான் இருக்குது. எனவே அந்த அடிப்படையில வீடுகள்ல இந்த துஆக்களை ஓதுற பழக்கங்களை உருவாக்குங்க. வீடுகள்ல பரக்கத்துண்டாகும், செழிப்புகள் உண்டாகும், வீட்டுக்கு சந்தோஷம், மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். இது அதாவது அனுபவ ரீதியான உண்மைகள். இப்ப இதோட இந்த ஹதீஸ்ல தொடர்ந்து வருகிறது. இந்த துவாவுக்கு பிறகு சலாம் சொல்லுங்க. சும்மா சல்லம, அதுக்கு பிறகு சலாம் சொல்றாருன்னு வருது.
அதனால இந்த துவா ஓதுறது, சலாம் சொல்றது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள் வீட்டுக்கு வரண்டாலும் சலாம் சொல்லிட்டு வர பழக்குங்க. இன்றைய துவா நான் இது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து கொப்பிகளை தாரோம். இன்றைய துவா வீட்டிலிருந்து நீங்க தொழிலுக்கு போறீங்க, பள்ளிக்கு வாரீங்க, வேலைக்கு போறீங்க, சாமான் வாங்க போறீங்க, இந்த துவா திர்மிதி ஷரீஃப்ல வரக்கூடிய துவா, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். லேசான துவா, எல்லாருக்கும் பாடமாக்கலாம். பாடம் இருக்கிற வார்த்தைகள் தான் பாருங்க. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். ரெண்டு துண்டு, ரெண்டுமே பாடமுள்ள வார்த்தைகள் தான். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். திர்மிதியுடைய ஹதீஸ்ல வருகிறது, யார் வீட்டிலிருந்து, இப்ப ரூம்ல தங்குறவங்களுக்கு ரூம் தான் அவங்களோட வீடு, ரூம்ல இருந்து வெளியாகும் போது, வீட்டிலிருந்து வெளியாகும் போது யார் இந்த துவாவை ஓதிட்டு வெளியாகிறார்களோ, வெளியே ஷைத்தான், ஏண்டா ஷைத்தான் அவர் துவா ஓதிட்டு உள்ள போனான்டா, ஷைத்தான் சொன்னான் லா மபீத்தலக்கும், அவனோட குரூப்புக்கு அவனோட பாட்டியல் சொன்னா இங்க இன்றைக்கு தங்க இடம் இல்ல. இவர் துவா ஓதாம உள்ள போனார்டா, அவன் கூட்டிக் கொண்டு எல்லா ஹதீஸ்ல சஹீஹான ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம், அவன் அவனோட முழு பட்டாளத்தோட விட்டுலுக்கு நுழைகிறான். அப்ப சொல்ல உங்க எல்லாருக்கும் இங்க தங்க இடம் கிடைச்சிருச்சு, வாங்க, டோ ஓபன், உள்ளுக்கு வர சொல்றான். சாப்பிடும் போது பிஸ்மில் சொல்லாம சாப்பிட்டா இந்த வீட்டுல தங்கவும் இடம் கிடைச்சி சாப்பாடும் கிடைச்சிருச்சு, எல்லாரோடையும் அவன் சாப்பிடுறான். எந்த அளவுண்டா அபூதாவுதுடைய ஹதீஸ்ல வருகிறது, இல்லற வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லப்படாமல் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்றவர்களுடைய அந்த இன்பத்திலும் அவன் பங்கெடுக்கிறான். அதன் மூலம் கிடைக்குகின்ற பிள்ளைகளிடத்துல ஷைத்தானியத்தான ஆசார்கள், அந்த குணபாடுகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குகின்றது. எனவே இந்த ஷைத்தான முதல்ல கேட்டுக்கு வெளியே கழுத்தை பிடிச்சி வெளியே போட்டுட்டு போறதுக்காக நாங்க நேத்துள்ள துவாவை பாடமாக்குவோமா? சரி. ரெண்டாவது, எந்த விஷயத்தையும் பிஸ்மில் சொல்லி செஞ்சு பழகுங்க. பிஸ்மில் சொல்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ஸ்டார்ட் பண்ணுங்க வாகனத்தை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் டோ லாக் பண்ணுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் டோ ஓபன் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய திருநாமத்தோட நாங்க செஞ்சு பழகினோம்டா அதுல ஷைத்தானுக்கு கை அடிக்க இயலாது. அப்ப இந்த ஹதீஸுடைய விஷயத்துல வருகிறது, நேத்துள்ள ஹதீஸ் அபூதாவுதுல வருகிறது. அப்ப அதை ஓதிட்டு உள்ள போனா ஷைத்தான் வீட்டுள்ளுக்கு வரையல, வெளியே நிக்கிறான். அப்ப வெளியே வரும் வரையும் காத்துக்கொண்டு வெளியே நிக்கிறான். இப்ப இவர் வெளியே வரக்குள்ள இந்த துவா ஓதுறார். ஷைத்தான் சொல்றான், ஹுதீத வ குஃபீத, நீ பாதுகாப்புடையவனாக ஆகிவிட்டாய், நீ நேர் வழி காட்டப்பட்டு விட்டாய், இப்ப நாங்க உன்னிடத்துல விளையாட இயலாது என்று ஷைத்தான் சொல்றான். நீங்க பாதுகாப்பு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு நேர் வழி கிடைச்சிருச்சு, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் கிடைச்சிருச்சு அப்படின்ற கருத்துல ஷைத்தான் சொல்லுகிறான். எனவே இந்த துவாவை வீட்டை விட்டு வெளியேறும் போது ஓதுகின்ற துவா, நேற்று பார்த்தது வீட்டுக்கு நுழையும் போது ஓதுற துவா. அதுக்கு முன்னால் ஒரு 5 துவா குர்ஆனுடைய ஆயத்துகள் நாங்க பாடமாக்கி இருக்கிறோம். என் அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட துவாக்கள் அவைகளையும் நாங்க பாடம் பார்த்து இத ஒரு சின்ன ஒரு முயற்சி செஞ்சா இதை பாடம் பார்த்து நாங்க ஓதலாம். அல்லது அதை நாங்க அன்றைக்கு 3 துவாவை பிரிண்ட் அவுட் எடுத்து கொப்பீஸ் கையில தந்தோம். நாங்க அதுகளை நீங்க வச்சுக்கொண்டா குர்ஆன்ல அல்லது சேப்பில் வச்சுக்கொண்டா தொழுகைக்கு பிறகு அதை பார்த்து ஓதலாம். பலமுறை ஓதும் போது பாடமாகும். அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஜஸாக்குமுல்லாஹு கைர். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த